المرسلين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. உடுமலை மடத்துக்குளம் வட்டார ஜமாஅத் உலமா சபையின் ஏற்பாட்டில் நடைபெறக்கூடிய இந்த முப்பெரும் விழாவிற்கு தலைமையேற்றிருக்கிற எங்களது வழிகாட்டியும் எங்களது பெரும் மதிப்பிற்குரியவருமான ஈசா ஹசரத் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு பின்னால் ஒரு சிறப்பான பேருரையை வழங்க இருக்கிற அத்திக்கடை வாஹித் ஃபாத்திமா அரபு கல்லூரியினுடைய முதல்வர் எங்கள் அன்பிற்கினிய சகோதரர் ஃபவுஸ் அப்துல் ரஹீம் பாக்கவி ஹசரத் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் துவக்க உரை, வாழ்த்துரை என்று பல உரைகளையும் நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற கண்ணியமிகு ஆலிம் பெருமக்களே, அருமையான பெரியவர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, மிகச் சிறப்பாக ஆலிம்கள் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த சபை நம் அனைவருக்கும் பயனுள்ள ஒரு சபையாக அமைய அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. ஆலிம்கள் ஏற்பாடு செய்திருக்கிற அந்த நல்ல நோக்கத்தை அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. அந்த நோக்கத்தை உணர்ந்து வாழக்கூடிய தௌஃபீக்கை நம் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, நம்முடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு கிடைத்த
கூடுதல் நிலைகளை பின்னால் விஷாவுடைய நான் அருமையான பெரியவர்களே, நம்முடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு கிடைத்த ஆகச்சிறந்த வழிகாட்டி, எல்லா நபிமார்களையும் விட சிறந்த வழிகாட்டி. இந்த உலகத்தில் பல பேர் மக்களால் பாராட்டப்படுகிற முன்னோடிகளாக இருக்கிறார்கள். அவரவர்களுடைய காலகட்டத்தில் ஏராளமான செல்வாக்கை பெற்று வாழ்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வழிகாட்டுதல்களாக உலகத்திற்கு என்ன கிடைத்தது, அவர்கள் வழிகாட்டியவற்றை மக்கள் எதை இன்று பின்பற்றுகிறார்கள் என்று தேடி பார்த்தால் பெரும்பாலோர் பூஜ்யங்களாக இருக்கிறார். ஒரு ஆச்சரியம், உலக வரலாற்றில் மிகச்சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்திய மனிதர்களில் ஒருவர் ரஷ்யாவினுடைய நாவலிஸ்ட், ரஷ்யாவினுடைய கதாசிரியர், தத்துவ அறிஞர் லியோ டால்ஸ்டாய். அவர் எழுதிய போரும் அமைதியும் என்கிற ஒரு புத்தகத்திற்கு வாசிக்கிற மக்களிடத்தில் மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது. அவரை பற்றி வரலாறு சொல்கிறது, அவர் வாழ்கிற காலகட்டத்தில் அவருடைய கடைசி 20 ஆண்டுகளில் அவரை போல் மதிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் எவரும் இல்லை. சுமார் 25,000 புத்தகங்கள் அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. 62,000 கட்டுரைகள் அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்படி இந்த உலகத்தில் புகழ் வெளிச்சத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் இந்த உலகத்திற்கு என்ன விட்டு சென்றார் என்று நீங்கள் தேடி பார்த்தீர்கள் என்றால், அவருடைய வழிகாட்டுதலாக இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிற செய்திகள் எதுவுமே இல்லை. சில பேர் வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள், ஆனால் அது ஒரு காலகட்டத்திற்கு மேல் கடைபிடிக்க முடியாததாக போயிருக்கிறது. நம்ம காந்தி இந்திய மக்களின் கோடான கோடி இந்திய மக்களின் நெஞ்சுக்கு நெருக்கமான தலைவர். அவர் அவருடைய அரசியல் வாழ்க்கையை கடந்து மக்களுக்கு ஒரு அரசியல் தலைவராக இருந்தார் என்பதை கடந்து பல விஷயங்களிலும் தனது வழி என்று சில வழிமுறைகளை சொல்லிவிட்டு சென்றார். ஆனால் அந்த வழிமுறைகள் அவருக்கு பின்னால் அவரை பின்தொடர்ந்து வந்தவர்களே கடைபிடிக்கவில்லை. நாடு நகர்மயமாவது காந்திக்கு பிரியமானதில்லை. கிராமங்கள் கிராமங்களாகவே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். தொழில்கள் இயந்திரமயமாவது காந்திக்கு பிரியமானதில்லை. மக்கள் கைகளால் செய்கிற தொழில்கள் அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைச்சார். கிராமிய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் நினைச்சார். நீங்க எல்லாம் இப்ப கடைகளை வேணா பார்க்கலாம், காதி கிராம பவன் அப்படி எல்லாம் போட்டிருப்பாங்களா இல்லையா? அதுல வேணா நீங்க சில பேரை பார்க்கலாமே தவிர, ஆனால் நாடு எப்போதோ அவரது கொள்கையை விட்டுவிட்டது. அவருடைய சிறந்த சீடர் என்று அறியப்பட்ட நேருவே அவருடைய கொள்கைகளை பின்தொடரல. இந்த உலகத்தில் பலர் புகழ்பட வாழ்ந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய வழித்தடங்கள் எதுவும் உலகத்தில் இப்போது இல்லை. சிலர் அவர்களுடைய வழித்தடங்களை விட்டுவிட்டு போனார்கள், அது அவர்களுடைய காலத்தோட முடிந்து போய்விட்டது. இன்றைக்கு எதுவும் இல்லை. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழிமுறைகளை எனது வழிமுறைகள் என்று சமூகத்திற்கு சொல்லிவிட்டு சென்றார்களோ, அந்த வழிமுறைகளில் 2 நன்மைகள் இருக்கிறது, 2 சிறப்புகள் இருக்கிறது. ஒன்று, அந்த வழிமுறைகளை அவர்கள் நடத்தி காட்டினார்கள்.
அவர்கள் எதை இந்த உலகத்திற்கு அறிவுரைகளாக சொன்னார்களோ அது வெறும் வாக்குகளாக மாத்திரம் இருக்கவில்லை, வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட அமுல்படுத்தப்பட்ட நடைமுறைகளாக இருந்தது. விவேகானந்தர் சொல்வார், விதவைகளுக்கு வாழ்வழிக்காத சமுதாயம் நாகரிகமான சமுதாயம் அல்ல. அவர் சொல்லதான் செஞ்சார். அவர் கல்யாணமே பண்ணிக்கல. அவர் என்ன சொன்னாரோ அதை அவரால் செயல்படுத்தி காட்ட முடியல. உலகத்துக்கு அறிவுரை சொன்னார்கள், ஆனால் அவர்கள் அதை செய்து காட்டல. முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் ஒரு சிறு துரும்பில் கூட இப்படி ஒரு இயலாமையை பார்க்க முடியாது. அவர்கள் எதை இந்த உலகத்திற்கு சொன்னார்களோ அதை அத்தனையும் நடைமுறைப்படுத்தி காட்டினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே மாரியத்துல் கிப்தியா என்கிற ஒரு அடிமை பெண்ணை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு அடிமையாக வைத்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் அடிமையாக வைத்துக் கொண்டதில்லை, அதை அவர்கள் விரும்பியதில்லை. ஒரு நிலச்சுவான்தாரராக, ஒரு ஜமீன்தாராக தன்னை ஒருபோதும் காட்டிக்கொள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியதில்லை. ஒரு முதலாளியாக காட்டிக்கொள்ளவும் விரும்பியதில்லை. அதனால் அவர்கள் அடிமைகளை வைத்துக் கொள்ளவில்லை. கிடைத்த அடிமைகளை எல்லாம் விடுதலை செய்தார். ஆனால் ஒரு அடிமை பெண்ணை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். மாரியத்துல் கிப்தியா என்கிற அம்மாவை அடிமை பெண்ணாக வைத்துக் கொண்டார். அப்படி ஏன் வைத்துக் கொண்டார்கள் என்கிற கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விக்கு உண்மை என்ன, அது பதில் என்னன்னா, அடிமைகள் குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அறிவுரைகளை சொன்னார்களோ இந்த உலகத்திற்கு, அதை தான் செயல்படுத்தி காட்டினேன் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டுவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடிமை பெண்ணை வைத்திருந்தார். அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. கடைசியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 60வது வயதில் அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமை பெண்களுக்கான என்னென்ன உரிமைகளை சொன்னார்களோ அந்த உரிமைகள் இந்த உலகத்தில் அடிமை என்கிற வம்சமே இல்லாமல் செய்துவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருக்கிற சிறப்பு என்னன்னா, எதையெல்லாம் அவர்கள் வழிகாட்டுதல்களாக சொன்னார்களோ அதையெல்லாம் அவர்கள் செயல்படுத்தி காட்டினார். இது நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களுக்கு இருக்கிற ஒரு சிறப்பு. இரண்டாவது ஒரு சிறப்பு என்னன்னா, அந்த வழிகாட்டுதல்கள் காலம் கடந்தும் நிலைத்திருக்கின்றன. பலர் சொன்னவைகள் அவர்களுடைய காலத்தோடு முடிந்து போய்விட்டது, அடுத்த காலகட்டத்திற்கு பொருத்தமற்றதாக போய்விட்டது. ஆனால் நம்முடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அவர்கள் கடைசி நபியாக இருக்கிறார்கள். அதனால் இந்த உலகத்தின் இறுதி நிமிட துளி இருக்கிற வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் நிலைத்திருக்கும். அது எந்த காலத்திலும் மீறப்படாததாக நிலைத்திருக்கும், எந்த காலத்திலும் அத்தியாவசியமானதாக நிலைத்திருக்கும், எந்த காலத்திலும் அதுதான் உலகின் தலை சிறந்த நாகரிகமாக நிலைத்திருக்கும். சகோதரர்களே, போன வருஷம் சரியா ஒரு வருஷம் 20-25 நாள் தாண்டி போச்சு. இஸ்ரேல் காசா பகுதியின் மீது தாக்குதல் தொடுத்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 48,000 மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். மிக கொடூரமாக அப்படி படுகொலை செய்யப்பட்டவர்களில் சுமார் 20% பேர் குழந்தை. மிக கொடூரமாக அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், கொலை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறார் தொடர்ந்து. சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹமாஸ் அமைப்பு அவர்கள் பிடித்து வைத்திருக்கிற கைதிகளில் ஒரு 10 பேரை விடுதலை செய்தார்கள். நீங்கள் எல்லாம் தொலைக்காட்சிகளில் பார்த்திருக்கலாம். 10 பேரை விடுதலை பண்ணாங்க. விடுதலை செய்கிறப்போ அதற்கு பதிலாக இஸ்ரேல் அரசு அவர்களுடைய சிறைச்சாலையில் இருக்கிற பலரை விடுதலை செய்தது. அது எவ்வளவு பேர்னா 70 பேரை விடுதலை செய்தது. அவன் இந்த உலகத்திற்கு என்ன காட்ட விரும்புகிறான் என்றால், நீ 10 பேரை கொடுத்தா நான் 70 பேரை கொடுப்பேன் அப்படின்றதுல என்ன காட்ட விரும்புகிறான், எங்கள்ல ஒரு ஆள் உங்கள்ல பலருக்கு சமம் என்று காட்ட விரும்புகிறான். தனது மமதையும் கர்வத்தையும் காட்ட விரும்புகிறான். அவன் 70 பேரை கைது விடுதலை பண்ணான். அவங்கெல்லாம் எப்படி வெளியே வந்தாங்கன்னா, உயிர் தப்பிச்சோம் அப்படின்னு வெளியே வந்தாங்க. ஆனால்
ஹமாஸ் அமைப்பிடமிருந்து முதலாக விடுதலை செய்யப்பட்டவர்களை உலகெல்லாம் இருக்கிற தொலைக்காட்சிகள் காட்டுகிறது. பெண்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள், ஆண்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். எல்லோர் கையிலும் தண்ணீர் பாட்டிலும் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டும் இருக்கிறது. காசா நகரம் 4 லட்சம் பேர் வசிக்கிற அந்த நகரம் உலகத்தின் மிகப்பெரிய அகதிகள் கூடாரமாக இருக்கிற அந்த நகரம். பல நாட்களாக அவர்களுக்கு உணவுகள் இல்லை, குடிப்பதற்கு சுத்தமான தண்ணீர் இல்லை, அவர்களது மருத்துவமனைகளில் மருந்துகள் இல்லை, குழந்தைகளை பாதுகாப்பதற்கு தேவையான பால் பாட்டில்களோ பால் பவுடர்களோ இல்லை. பல மாதங்களாக பட்டினியில் இருக்கிறவர்கள் சிறை கைதிகளை விடுதலை செய்கிற போது ஒரு தண்ணீர் பாட்டிலையும் கையில் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டையும் கொடுத்து அனுப்புகிறார். உலகம் அதை கவனிக்கிறது. உலகம் அதை கவனித்தது. அவங்க வர்றாங்க. ஒரு பெண்மணி அவர்களிடமிருந்து விடைபெற்று போகிறார். அங்க இருக்கிற சர்வதேச செஞ்சிலுவை அமைப்பினர்கள் அவர்களை வாங்குகிறார்கள். ஒரு பெண்மணி அவர்களை நோக்கி நகர்ந்து வருகிறார். நகர்ந்து வந்த அந்த பெண் திரும்ப ஹமாஸ் வீரரிடத்தில் திரும்ப போகிறார். நம்ம எல்லாரும் தொலைக்காட்சியில பார்த்திருப்போம். பார்க்கலன்னா இப்ப தேடி பாருங்க, கிடைக்கும். வந்த அந்த பெண் திரும்ப ஹமாஸ் வீரரிடத்திலே போய் சலோம் என்று சொல்லிவிட்டு போகிறார். அவர் சலோம் என்று சொல்லுகிற வார்த்தை அதில் அந்த சப்தத்தில் நம்ம கேட்கலாம். சலோம்னா நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ற மாதிரி. அவர்களை யார் இத்தனை நாட்களாக பிடித்து வைத்திருந்தார்களோ, அவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலையில் வைத்திருந்தார்களோ, அவர்களிடமிருந்து விடுதலை பெறுகிற போது அந்த பெண்மணி திரும்ப யார் அவர் இவ்வளவு நாள் பிடிச்சு வச்சிருந்தாங்களோ அவங்கள்ட்டயே வந்து சலோம் என்று சொல்லி விடைபெறுகிறார் என்றால் அது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்து இந்த உலகத்தில் ஜெயித்து விட்டது என்பதற்கான அடையாளம். அந்த பெண்ணிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் திரும்ப சென்றீர்கள்? அப்போது அவர் சொல்கிறார், நாங்கள் பெண்களாக இருந்தாலும் எங்களை அவர்கள் பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள், எங்களுக்கு தேவையான முதலுதவியை செய்தார்கள், எங்களில் பலருக்கு அவர்கள் உணவு கொடுத்தார்கள், அவர்கள் சாப்பிடாமல் இருந்தார்கள் என்று அதை சொன்னபோது இந்த உலகம் முழுக்க தெரிந்தது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல்கள் எப்படி கடைபிடிக்கப்படுகிறது என்பது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்தௌசு பில் அசாரி, கைதிகளிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைதிகளிடம் நல்ல விதமாக நடந்து. ஹதீஸ்களில் வருது, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தன்னுடைய சகோதரர் முஸ்லிம்கள்கிட்ட கைதியா இருக்க. அவர் சொல்றார், நான் கைதியாக இருந்தேன், என்னை ஒருவர் அவருடைய பொறுப்பில் வைத்திருந்தார், அவரிடத்தில் ஒரு ரொட்டி துண்டு இருக்கும், அந்த ரொட்டி துண்டை எனக்கு கொடுத்து அவர் தண்ணீரை கொடுத்து பசியாறிக் கொள்வார். எனக்கு வெட்கமாக இருக்கும், நான் என் கையில் இருக்கிறத கொடுத்து நீங்க சாப்பிடுங்கன்னு. அப்ப அவர் சொல்ல, இல்ல, எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லுவார். உலகம் பார்த்து இன்று வரைக்கும் வியந்து கொண்டிருக்கிற செய்தி இது. முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் எந்த அளவு இன்று வரைக்கும் கடைபிடிக்கப்படுகிறது. ஜார்ஜ் பெர்னான்சா சொன்ன ஒரு வார்த்தை இருக்கிறது, ரொம்ப புகழ்பெற்ற ஒரு வார்த்தை. இந்த உலகத்தில் பல அறிஞர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் பெர்னான்சா சொன்னது ரொம்ப குறிப்பிடத்தகுந்த வார்த்தை. பெர்னான்சா ஒரு சிறந்த அறிவாளி, எதையும் ஒப்பீட்டு கண்ணோட்டத்தோடு பார்க்கிறவர். அவருக்கு எது பிடிக்காதோ அதை நறுக்குன்னு சொல்லிடுவார். யார் அப்படி சொல்றாங்களோ அவங்களுக்கு நண்பர்கள் இருக்க மாட்டாங்க, அப்படித்தானே? யாரு முகத்துக்கு நேரம் பேசிடுவாங்களோ அவங்களுக்கு நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. ஒரு ஆளு அவருடைய நாடகத்துக்கு பெர்னான்ஷாவுக்கு டிக்கெட் அனுப்பி வச்சார். ஏன்னா அவர் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா எல்லாரும் அதை நல்லாதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஆனால் அதில் ஒரு குறும்பு செஞ்சார், நாடகத்துக்கு டிக்கெட் அனுப்பி வச்சார். நான் உங்களுக்கு 2 டிக்கெட் அனுப்பியிருக்கேன், உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும், ஃப்ரெண்டுன்னு யாராவது இருந்தால் கூட்டிட்டு வாங்க அப்படின்னாரு. எவ்வளோ குசும் பாருங்க, இவருக்கு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சது, ஃப்ரெண்டுன்னு இருந்தால் கூட்டிட்டு வாங்க. பெர்னான்ஷா திருப்பி எழுதினார், நான்
நீங்க குறிப்பிட்ட அந்த நாளில் உங்களுடைய நாடக தொடக்க விழாவுக்கு என்னால் வர முடியாது, 2வது நாள் நடந்தால் நான் வர்றேன், 2வது நாள் நடந்தால் வருவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் நாடகம் ஒரு நாளைக்கு மேலே நடக்காது, அதனால் அதுக்கு மேலே வரமாட்டேன்னு அர்த்தம். இப்படி கராரான ஆசாமி பெர்னாட் ஷா. அவருடைய லைஃப் ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா தெரியும், அவ்வளவு கராரானவர். அவர் சொல்றார், ஐ ஹாவ் ஸ்டடீட் ஹிம். நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படித்தேன். த வண்டர்ஃபுல் மேன், மிக அருமையான மனிதர். And in my opinion, far from being an antichrist, he must be called the savior of human. He must be called அவர் சொல்றார், என்னுடைய கருத்தில் மனித குலத்தை பாதுகாப்பவர் என்று அவரைத்தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். அவரை போன்ற ஒருவர் இன்றைய உலகத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முற்படுவாரானால் நிச்சயம் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும், இப்போது இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவார் என்று பெர்னாட் ஷா சொன்னார். அது எப்ப சொல்றாரு? ரொம்ப நெருக்கடியான நேரம், உலக யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் அப்படி ஒரு வார்த்தை சொல்றார். இது பெரிய சர்ச்சையாச்சு. பெர்னாட் ஷா இப்படி சொன்ன உடனே அது பெரிய சர்ச்சையாச்சு. அப்படி என்ன முகமது பெரிய சாதனைகளை செய்து விட்டார் என்று சர்ச்சையாச்சு. ஆனால் அதற்கு பின்னால் மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை அதிகமாக படிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி என்ன ஒரு பெரிய மனிதர், யோசிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு வழிமுறையை ஹமாஸ் அமைப்பினர்கள் கடைபிடித்தார்கள். இந்த வழிமுறையில் அவர்கள் சொல்லிக் கொடுத்ததை உலகத்தில் இருக்கிற மற்றவர் எதிர்த்தரப்பில் இருப்பவர்களும் கடைபிடிப்பார்கள் என்றால் எவ்வளவு அமைதி நிலவும், எவ்வளவு அமைதி நிலவும். நீதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தது இந்த உலகத்திற்கு எந்த விஷயத்திலேயும் எதிலும் நீதியாக நடக்கும். அமைதிக்கு வேற எதுவுமே தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருக்குர்ஆனும் வலியுறுத்திய செய்திகளில் ஆக பிரதானமான செய்தி நீதிதான். ஒவ்வொரு வாரமும் ஜும்மா தொழுகையிலே குத்பாவில் முடிக்கிற போது இமாம் ஒரு ஆயத்து ஓதுவார். நம்ம எல்லாம் தூக்கத்திலிருந்து எந்திரிப்போம் அல்ல, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்ல். அந்த ஆயத்தை ஓதித்தா அந்த ஆயத்து 6 விஷயங்களை அவர் அறிவுரையாக சொல்லுவார். அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்னு அது சொல்லுவாங்க. முதல்ல சொல்லப்படுறது என்னன்னா அத்ல், நீதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதியை வலியுறுத்தினார்கள். எல்லா விஷயத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதியை வலியுறுத்தினார்கள். அது அரசியலில் மாத்திரமல்ல, குடும்பத்தில் மாத்திரமல்ல, சமூக அளவிலும் ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் சார்ந்த விஷயத்தில் நீதியா நடந்துக்குங்க. ஒரு குடும்பத்தில் தலைவர் அவங்க பிள்ளைகள்கிட்ட நீதியா நடந்துக்கணும். ஆம்பளை பிள்ளைகிட்ட ஒரு மாதிரி, பொட்ட பிள்ளைகிட்ட ஒரு மாதிரி நடக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் நின்று பயான் செய்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை ஓடி வந்துச்சு, ஒரு பையன் ஓடி வந்தான். அவங்க அத்தா சஃப்ல உட்கார்ந்து இருந்தாரு. அத்தா பக்கத்தில் ஓடி வந்தான். வந்த உடனே அவர் அந்த பையனை கூப்பிட்டு பக்கத்தில் வாரி அணைத்து முத்தமிட்டு வலது தொடையில் உட்கார வைத்துக் கொண்டார். கொஞ்ச நேரத்தில் இன்னொரு அவருடைய குழந்தை, பெண் குழந்தை வந்துச்சு. வந்த உடனே அந்த குழந்தைய அவர் கீழே பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டார். வாரி அணைக்கவும் இல்லை, முத்தமிடவும் இல்லை, இடது தொடையில் உட்கார வைக்கவும் இல்லை, கீழே உட்கார வச்சுட்டாரு. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு ரஹமத்தாக வந்த தலைவர் மேலே இருந்து கொண்டு அங்கிருந்தே சொன்னார்கள், மா அன்சப்த, நீ நியாயமா நடக்கலன்னா. அப்போ ஒரு தகப்பன் தன் பிள்ளைகள்கிட்ட நீதியா நடந்துக்கணும். ஒரு தலைவர் தன்னுடைய தொண்டர்களிடத்தில் நீதியா நடந்துக்கணும். ஒரு அரசு தன் மக்களிடத்தில் நீதியாக நடந்து கொள்ள வேண்டும். எல்லா இடத்திலும் நீதி வழுவாத ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு அறிவுறுத்தினார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், லா துகத்திஸ் உம்மத்தன் லா யுக்லா ஃபீஹா பில் ஹக். எந்த சமூகத்தில் நீதியாக தீர்ப்பு சொல்லப்படலையோ அதை நீ பெருசா நினைக்காதேன்னு சொன்னார்.
எங்க நீதியா நடக்குதோ, எந்த மஹல்லால நீதி நடக்குதோ, எந்த நாட்டில் நீதி இருக்குதோ, எந்த சமூகத்தில் நீதி பரிமாறப்படுகிறதோ அந்த சமூகத்தில் நீங்க இருங்க, அதை பாராட்டுங்க. நீதி இல்லாத சமுதாயத்தை பாராட்டாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொன்னார்கள், எந்த இடத்தில் பலவீனமானவர்களுக்கு அவர்களது உரிமை பலமானவர்களிடமிருந்து எடுத்து தரப்படவில்லையோ அவர்களோடு நீங்கள் இருக்காதீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நீதிங்கிற நடைமுறை இருக்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற அரசாங்கங்கள் கொஞ்சமாவது கவனிக்கணுமா இல்லைங்க? கொஞ்சமாவது கவனிச்சா இப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்குமா? முஸ்லிம்கள் பாலஸ்தீனத்தினுடைய பிரச்சனை அல்லது உலகெங்கிலும் இருக்கிற முஸ்லிம்களுடைய பிரச்சனையில் கொஞ்சமாவது நீதி பார்க்கிறானான்னு பாருங்க. லெபனானில் அடிச்சு தட்டுறான் குழந்தைகளை, ஆட்களை, மக்களை. அப்படி அடிச்சு தட்டுகிற போது அமெரிக்காவில் இருந்து கொண்டு அரசியல் வல்லூர்கள் என்ன வார்த்தை சொல்கிறார்கள்? இஸ்ரேலுக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்கிற உரிமை இருக்கிறதே என்கிறார். அது என்ன வார்த்தை? அது எவ்வளவு அப்பட்டமான வஞ்சகம் நிறைந்த, வக்கிரமும் நிறைந்த வார்த்தை அது. கொஞ்சமாவது மனசாட்சி உள்ள மனிதர்கள் இப்படி பேச முடியுமா? நடந்து கொண்டிருக்கிற கொடுமை எப்படி இருக்கிறது? இன்றைக்கும் காசாவில் தாக்குதல் நடத்தி 100 பேரை கொலை செய்திருக்கிறார். லெபனானில் தாக்குதல் நடத்துகிறார். இப்படி எல்லாம் ஒரு கட்டுப்பாடு இல்லாத, கட்டறுது, ஒரு பைத்தியம் பிடித்த ஒரு பைத்தியக்காரனுடைய ஒரு செயலை இஸ்ரேலிய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கும் போது அதை தடுக்கிறதுக்குன்னு ஒரு வார்த்தை கூட பேசுவதற்கு வாய்ப்பில்லாத, வக்கில்லாதவர்கள் என்ன வார்த்தைகளை உபயோகிக்கிறாங்க? அப்ப அது கொஞ்சமும் நீதியை கடைபிடிக்கலன்னு தானுங்க. நீதியை பராமரிக்கணும்னு நினைச்சிருந்தா இந்த பிரச்சனையை எந்த நிமிஷத்திலேயோ தீர்த்திருக்கு. பாலஸ்தீனம் என்கிற நாட்டில் இருக்கிற மக்கள் பெயருக்குத்தான் மக்களாக வாழ்கிறார்களே தவிர அவர்கள் அனுபவிக்கிற துன்பங்களும் துயர்களும் மிக மிக கொடூரமானது. அவர்களுக்கு மேலே வானம் இருக்கிறது, ஆனால் அது அவர்களுக்கு சொந்தம் இல்லை. அவர்களுக்கு பக்கத்திலே தண்ணீர் இருக்கிற கடல் இருக்கிறது, அந்த கடலில் அவர்கள் இறங்க முடியாது. அவர்களது சொந்த நிலத்தில் அவர்கள் தலை நிமிர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்களே. சிந்திக்கிற அல்லது கொஞ்சமாவது நீதியை யோசிக்கிறவன் இந்த மக்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கணும்னு யோசிக்க வேண்டாமா? இதை கொடுக்காம இஸ்ரேலுக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்கிற உரிமை இருக்கிறது என்று பேசினால் எவ்வளவு பெரிய அநீதி. இந்த உலகத்துக்கு அங்க இருந்து சொல்லப்பட வேண்டிய நம்ம ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா மட்டத்திலும் நீதியை நிலைநாட்டி அதை இந்த உலகத்தில் காலம் காலத்திற்கும் தொடர்கிற வழி செய்தார்கள். அது அவங்க காலத்துல மட்டும் அது நடக்கல. பல 100 வருஷங்கள், பல்லாயிரம் வருஷத்திற்கு பிறகும் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் வாழ்ந்தார்களோ அங்கெல்லாம் நீதி வழிப்படியான வாழ்க்கையை கடைபிடித்தார்கள். நமக்கெல்லாம் ஒரு காலத்துல நல்ல மரியாதை இருந்துச்சு. ஊருக்குள்ள பாய்னா ஒரு நல்ல மரியாதை இருந்துச்சு. அந்த மரியாதைக்கு என்ன காரணம்? பாய் நேர்மையா பேசுவார் இல்லைங்களா? எதுக்கும் பாய் கிட்ட வருவாங்க. எதுக்கு வருவாங்க? பாய் நேர்மையா, பாப்பா ஒரு பிரச்சனைனா பாய் கிட்ட போலாம். பாய் நேர்மையா இருந்துச்சா இல்லையா? நம்ம காலம் வரைக்கும் நாம அனுபவத்தில் பார்த்தோமா இல்லையா? இது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை வார்த்தெடுத்திருந்த வழிமுறை. இந்த உலகத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று எதையும் விட நீதி பிரதானமான அதை கடைபிடிக்கல. அப்படி பல வகைகளில் இந்த உலகம் இன்றைக்கு தடுமாறி கொண்டிருக்கிறது. அரசியல்ல அப்படின்னா, சமூக வாழ்க்கை அமைப்புல எப்படி இருக்குன்னா, எல்லோருமே அதிகம் உணர்ச்சி வசப்படுபவர்களாக மாறி வருகிறார்கள். உலகத்துல நம்ம நாட்டிலையும் சரி, வெளிநாடுகள்லையும் சரி, உணர்ச்சி வசப்பட்டு தப்பான பல நடவடிக்கைகளை செய்து விடுறாங்க. இப்ப நேரத்துக்கு முந்தின நாள் நினைக்கிறேன், ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில டைவர்ஸ் வாங்கின பெண்கள் பேசுறாங்க. டைவர்ஸ் வாங்கின பெண், அதுல ஒரு அம்மா சொல்லுது, 15 வருஷத்துக்கு முன்னாடி டைவர்ஸ் வாங்கிடுச்சு. இப்பவும் பார்த்தா அந்த அம்மா ஒரு நடுத்தர வயசுடைய பெண் தான். அந்த அம்மா சொல்றான், கொஞ்ச நேரத்தில் செஞ்ச முடிவு தான், இப்ப நினைச்சாலும் வருத்தமா இருக்கு. 15 வருஷம் ஆயிடுச்சு. அந்த அம்மா சொல்லுது, கொஞ்ச நேரத்தில் நடந்த முடிவு தான், தெரிஞ்சுதான் எடுத்தோம், ஆனா இப்ப நினைச்சாலும் அது வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த உணர்ச்சி வேகத்தில் செய்கிற இந்த செயல்களுக்கு
அது உலகத்தில் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அது தனிநபர்கள் விஷயத்திலேயும் பொதுவான மற்ற சமூக அமைப்புகளிலேயும் உணர்ச்சி வேகத்தில் செயல்படுதல்ங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு. அதுக்கு என்ன வழி சொல்றான்னா, இன்னைக்கு உங்களுடைய எமோஷன்ஸ், உணர்ச்சிகளை புத்திசாலித்தனமாக கையாள பழகுங்கள், அப்பதான் நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு மக்களுக்கு வழிகாட்டுகிறவன் எல்லாம் அதைத்தான் சொல்றான். உங்க எமோஷனை புத்திசாலித்தனமா பயன்படுத்துங்க. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாக மக்களை நெறிப்படுத்திய வழிமுறைகளில் பிரதானமானது இது. உணர்ச்சியை நிதானமாக பயன்படுத்த வேணும். ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரே ஒரு அறிவுரை சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, தகவல் கோபிக்காது. திருப்பி வேற ஒன்று சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கோபிக்காது. திருப்பி இன்னொன்று சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் அவருக்கு சொன்னாங்க, கோபிக்காது. இந்த ஒத்த வார்த்தையில் இருக்கிற இந்த மொத்த வார்த்தையில் இருக்கிற வழிகாட்டுதல் இருக்கிற மிக பிரமாண்டமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலிருந்து நமக்கு எடுத்து சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா, அவங்களுடைய உணர்ச்சிகளை எல்லா நிலையிலும் மிக புத்திசாலித்தனமாக அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். உஹது யுத்தம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு 50 சஹாபாக்களை தேர்ந்தெடுத்து, ஈட்டி எறிவதில் தேர்ச்சி பெற்ற ஒரு 50 பேரை தேர்ந்தெடுத்து ஒரு மலையை சுட்டி காட்டி, ஒரு மேடான பகுதியை சுட்டி காட்டி, இந்த மேட்டுக்கு மேல நின்னுக்குங்க, நாங்க ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி நான் சொல்லாம நீங்க இறங்கி வர வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல சண்டை நடந்துச்சு, முஸ்லிம்கள் ஜெயிச்சாங்க. ஜெயிச்ச உடனே மேல இருந்த சில பேருக்கு என்ன தோணுச்சு, நாம தான் ஜெயிச்சிட்டோமே, ஏன் நிக்கணும், இறங்கி போலாம் அப்படின்னு தோணுச்சு. இறங்கி வந்தாங்க. இதை எதிரிகள் பார்த்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே நிக்க சொன்னாங்களோ அது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமா இருந்துச்சு. பின்னால திரும்பி போயிட்டு இருந்த எதிரிகள் அதை பார்த்தாங்க. அதிலும் குறிப்பாக காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்பா அவருக்கு எதிரிகளுடைய குதிரைப்படையின் தலைவராக இருந்தாரு. அவர் பார்த்தாரு, எந்த சூழ்நிலையையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்கிற திறன் படைச்சவர் அவர் பார்த்தாரு, அந்த இடம் காலியா இருக்கிறத பார்த்தாரு. திரும்ப வந்து வேகமாக ஒரு தாக்குதல் தொடுத்தாரு. முஸ்லிம்கள் நிலை குலைந்து போனாங்க. முஸ்லிம்களுக்கு பெரிய தோல்வி ஏற்பட்டது உஹது யுத்தத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்களும் நானுமா இருந்தா என்ன செஞ்சிருக்கோம்? அந்த 50 பேரை லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்குமா இல்லைங்களா? இந்த 50 பேர் விடுவோமா? உங்களால எவ்வளவு ஏற்பட்டுச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே சொல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட எதுவுமே பேச. அல்லாஹ் குர்ஆன்ல அதை மெச்சி பேசுகிறான். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், இப்படி உங்களால இருக்க முடிஞ்சது இது அல்லாஹ்வுடைய கிருபை. இவ்வளவு பெரிய ஒரு துயரம் நேர்ந்திருக்கிறது, ஒரு கஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இந்த கஷ்டத்துல யார் இந்த கஷ்டத்துக்கு காரணமோ அவங்கள பார்த்து ஒரு சிறு முகச்சுளிப்பை கூட வெளிப்படுத்தாம இருக்கிறீங்களே, இது அல்லாஹ் உங்களுக்கு செய்த கிருபை. அதனால் நீங்கள் மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். இன்னைக்கு இருக்கிற ஆய்வாளர்கள் பாராட்டுறாங்க, எமோஷனல், எப்பவும் உணர்ச்சிகளை நிதானமா வச்சுக்கணும். அவங்க தோழர்கள் தான், அவங்களும் யாரு தான்? தோழர்கள் தான். இப்படி நடக்கும்னு நினைச்சு அவங்க செய்யல, எதேச்சையாக அவங்க இறங்கி வந்துட்டாங்க. இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டு போச்சு. இந்த தோழர்களை இந்த நிலையில் கண்டித்தால் நாளை இன்னொரு வேலையை நாம் அவங்கள்ட்ட சொல்லும் போது சிரமமா போயிடும் இல்லையா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே நேரத்தில் அவர்களை மன்னித்து விடுகிற போது இவ்வளவு பெரிய பாதகம் ஏற்பட்டதுக்கு நாம காரணமாயிட்டோமே என்று அவர்கள் உணர்வார்கள். நபி சொன்னால் அதில் ஒரு சின்ன விஷயத்தில் கூட இனிமேல் நாம் மாறுபடக் கூடாது என்று சமுதாயம் உணர்வு, அது உணர்ந்து கொள்ளும் என்கிற அளவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நடவடிக்கையை மேற்கொண்டார்களே, அந்த நடவடிக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே பிற்காலத்தில் மிகப்பெரிய வெற்றிகளுக்கு காரணமாக அமைந்தது என்று சொல்வார்.
அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிற மேலாண்மை செய்கிற இயல்பு நம்ம எல்லாத்துக்கும் இன்னைக்கு தேவை. இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்ன? டென்ஷன், ஹைப்பர் டென்ஷன் இல்லையா? நிறைய பேருக்கு ஹைப்பர் டென்ஷன். ஹைப்பர் டென்ஷன் எதனால வருது? கொஞ்சம் நிதானத்தை விட்டுறதுனால வருது. ஈமான்ல கொஞ்சம் உறுதியாக இருந்தால் ஹைப்பர் டென்ஷன் வராதுன்னு நான் சொல்றது. கடந்த வாரம் கூட ஜும்மாவில் நான் சொன்னேன். ஒரு ஆள் காலையில் 4 மணிக்கு, காலையில் 7 மணிக்கு விமானத்துக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகணும். அதுக்காக அவருடைய டிரைவரை கூப்பிட்டு, தம்பி 4 மணிக்கு சரியாக வந்துரு அப்படின்னு சொன்னார். 3:30 மணிக்கே அவர் எந்திரிச்சு ரெடி ஆகிட்டார். டிரைவர் வரல. டிரைவர் 4:30 மணிக்கு வந்தான். திட்டுன்னு திட்டினார். ஒரு முக்கியமான வேலை, வெளிநாட்டுக்கு போகணும், அதுக்கு சீக்கிரமா வான்னு சொல்லியிருக்கேன், நீ அந்த நேரத்தில் சரியா வரலையே அப்படின்னு அவனை திட்டுன்னு திட்டார். அதுக்கப்புறம் கிளம்பி போனார். எப்பவுமே இந்த மாதிரி நேரத்தில் தான் என்ன நடக்கும்னா, வேண்டாததெல்லாம் நடக்கும். கொஞ்சம் தூரம் போனோடனே டயர் பஞ்சர் ஆச்சு. டயர் பஞ்சர் ஆன உடனே காரை திட்டினார். இந்த சனியம் பிடிச்ச கார் எப்பவுமே இப்படித்தான் அப்படின்னாரு. இத்தனை நாளாக இந்த காரில் தான் போயிட்டு இருந்தார். காரை திட்டினார். அப்படி அவர் திட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் அந்த பக்கமாக வந்தான், 2 வீலரில். என்ன சார், என்ன பிரச்சனை? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, அவசரமாக ஏர்போர்ட்டுக்கு போகணும். வாங்க சார், நான் கொண்டு போய் விட்றேன் அப்படின்னா. அவர் ஏறி உட்கார்ந்தாரு. கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விட்டான். வேக வேகமாக உள்ளே போய் செக்கின்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட்டில் ஏறி சீட்டில் உட்கார்ந்த உடனே அவருக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஆண்டவன் விட்ட ஒரு அருளாக வந்து சேர்ந்தாம்பா அந்த பையன் அப்படின்னு அந்த பையனுக்கு 1000 நன்றி சொன்னான். கொஞ்ச நேரம் விமானம் கிளம்பிச்சு. கொஞ்சம் தூரம் போன உடனே விமானி அறிவிப்பு செய்கிறாரு, ஏதோ ஒரு கோளாறு நடந்து விட்டது, விமானம் விபத்தில் சிக்க போகிறதுன்னு சொன்னார். எல்லாரும் உங்களுடைய பாதுகாப்பு ஆடைகளை எடுத்து அணிஞ்சுக்குங்க, கடல்ல குதிக்கிறதுக்கு தயாராக இருங்க அப்படின்னார். அப்போ வந்தது பாருங்க இவனுக்கு யோசனை. வேண்டாம் வேண்டாம்னு அல்லாஹ் நம்மளை தடுத்து பார்த்தான். முதல்ல டிரைவரை வர வேண்டாம்னு வச்சான். 2வது வண்டியும் பஞ்சர் ஆக்கினான். எவனோ ஒருத்த இஸ்ராயலுடைய தூதரா வந்து சேர்ந்தான் பாருங்க அப்படின்னு சொன்னான். சொல்லுவானா இல்லையா மனசு? இப்படி சொல்லுகிற மனிதன் தான் எமோஷனல் பர்சன், உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஈமான் கொண்டு உறுதியாக இருங்க, அல்லாஹ் உங்களுக்கு எல்லா நிலையிலும் துணை இருக்கும். அப்ப அந்த துணையில மூமின் ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் என்ன நினைப்பாரு? எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டம். வண்டி லேட்டானது, டிரைவர் லேட்டானா அல்லாஹ்வுடைய நாட்டம். வண்டி பஞ்சரானது அல்லாஹ்வுடைய நாட்டம். ஒரு ஆள் வந்தானே அது அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று நினைக்கிற போது, விமானம் விபத்துக்குள்ளாகிறது என்ற செய்தி வந்தாலும் என்ன நினைப்பாரு? அல்லாஹ்வுடைய நாட்டம்னு நினைப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நினைப்பாரு? அல்லாஹ் காப்பாற்றுவான் என்று நினைப்பாருங்களே. இந்த இதற்கிடையில உணர்ச்சி வசப்படுறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? மக்கள் எல்லோருக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள்ல ஒரு பிரதான வழிகாட்டுதல், உணர்ச்சிகளை அளவா வெளிப்படுத்தி கோபமே படக்கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னேன். இன்னும் சில இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டிருக்கிறாங்க, பட்டு காமிச்சிருக்காங்க. எந்த இடத்தில் கோபப்பட வேண்டுமோ, கோபத்தை வெளிப்படுத்த வேண்டுமோ, அந்த இடத்தில் வெளிப்படுத்தணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில இடத்துல ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க, கோபத்தை கடித்துக் கொள்ளுதல். கோபம் வேணும், ஆனா அதை வெளிப்படுத்தக்கூடாது. எப்பவுமே வெளிப்படுத்தக்கூடாது. கோபமே வராம போச்சுன்னா கழுத மாதிரி ஆயிடுவான். கோபம் வரணும், ஆனா எல்லா நேரத்திலையும் வெளிப்படுத்தக்கூடாது. எப்ப வெளிப்படுத்தணுமோ அப்போ மட்டும் வெளிப்படுத்தணும். இல்லைன்னா பல சமயத்தில் பொறுத்துட்டு போயிடும். அப்படி போகிற போது பல விஷயம் நடக்கும். அதற்கு பின்னால் பல நன்மைகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போதைக்கு நாம் டென்ஷன் இல்லாமல் இருக்கிறது வாய்ப்பு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வழிகாட்டுதல் இன்றைய உலகத்திற்கு தத்துவ அறிஞர்கள் சொல்றாங்க, இந்த எமோஷன், இது மாதிரி நிறைய உதாரணங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எமோஷனல்ல பதறாம இருக்குது. அவங்க மகன் இறந்து போயிடுறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத் ஆயிடுறாங்க. அந்த நேரத்தில் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச செய்தி தான். சூரிய கிரகணம் ஏற்படுது. மக்கள் சொல்றாங்க, பெருமானாருடைய மகன் இறந்ததற்காக சூரியன் துக்கம் அனுஷ்டிக்கிறது என்று சொல்றாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துயரத்தில் இருக்கிறார், கடும் துயரத்தில் இருக்கிறார், தாடி நனைய நனைய அழுது இருக்கிறார். அப்படி அழுதுகிற துயரத்தில் இருந்த போதும் கூட இப்படி மக்கள் பேசிக் கொள்கிற போது இது திருத்தப்பட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்து சொன்னாங்க, யாருடைய இறப்புக்காகவும் இந்த கிரகணம் ஏற்படுவதில்லை, அதற்கு துக்கம் அனுஷ்டிப்பதற்காக இது ஏற்படுறதில்லை, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மிகச்சிறப்பான உணர்ச்சி மேலாண்மை இருந்தால் தானே இப்படி நடக்க முடியும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டு நடைமுறை. அது எல்லா விஷயத்திலையும் உணர்ச்சிகளை பார்த்து வெளிப்படுத்தும், உணர்ச்சிகளை அதனுடைய வேகத்தில் வெளிப்படுத்தி விடாது. சமீபத்தில் கேரளாவில் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். ஒருத்தன் காலையிலே போய் குடிச்சிட்டு வந்தான், அதுதான் சீக்கிரமாக திறந்துடுறாங்க, காலையிலே போய் குடிச்சிட்டு வந்தான். அந்த அவங்க வீட்டுக்கார அம்மா குழந்தைய தயார் பண்ணி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இவன் வீட்டுக்கு உள்ள வர்றவன் குழந்தைய அழகா இல்லை, உலகத்திலேயே பெரிய சந்தோஷம் தர்ற செய்தி என்னன்னா, இந்த குழந்தைங்க காலையில் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி நிற்கிற காட்சி. அது பார்த்துருக்கீங்களா? நம்ம மனசில் ஒரு புத்துணர்ச்சி தானாக வந்துடும். அப்படி அவன் காலையில் அந்த குழந்தை தயாராக இருக்கிறது பார்த்தோன்னா அந்த அப்பக்காரனுக்கு ஒரு ஆசை வருது, குழந்தைய முத்தம் போடலான்னு. பக்கத்தில் போய் குழந்தைய முத்தம் போடலான்னு நினைச்ச போது அவன் மனைவி தட்டி விட்டா, போ அந்த பக்கம், அந்த கெட்ட வாயோட பிள்ளைகிட்ட வராதேன்னா. அவனுக்கு வந்ததே பாருங்க கோபம். பக்கத்தில் அருவாள் இருந்தது, ஓங்கி ஒரு வெட்டு, மனைவியை கொண்டுட்டான். கேரளாவில் நடந்தது. மனைவி கொண்டுட்டான், குழந்தைக்கு அம்மா இல்லாமல் போச்சு. இவனும் எங்கே போயிட்டான்? ஜெயிலுக்கு போயிட்டான், அப்பாவும் இல்லாமல் போயிட்டான். உணர்ச்சி வேகத்தில் நடைபெறுகிற இது மாதிரியான பல நூற்றுக்கணக்கான நிகழ்வுகள் வெளிநாடுகள்ல ரொம்ப அதிகமாக நடக்குதான். மேற்கத்திய நாடுகள்ல ரொம்ப அதிகமான இருக்கு. நிறைய உதாரணங்கள் சொல்றாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவங்க எவ்வளவு டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்படி ஆகாமல் நிதானமாக நடந்து கொள்வதற்கான வழிமுறைகளை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க கற்றுக் கொடுத்த ஒரு சிறந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய உலகத்திற்கு சொன்ன மிக முக்கியமான செய்திகளில் ஒன்று, ஆபாசத்தை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஆபாசத்தை தவிர்த்துக்கொள்ளுங்க. ரசூலுல்லாஹ் கண்ணை பத்தி சொன்னாங்க, பார்வையை பத்தி சொன்னாங்க. இன்னன் நதர சஹமுன் மின் சிஹாமி இப்லீஸில் மஸ்மூம். பார்வை என்பது ஷைத்தானுடைய விஷம் தீட்டப்பட்ட அம்பு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சகோதரர்களே, இன்னைக்கு நம்மள ஒவ்வொருத்தரும் இந்த ஞாபகத்தில் வச்சு, நம்ம கையில் வச்சிருக்கிற செல்போன் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லா நேரத்திலும் நம்மை தப்புக்கே அழைத்து செல்லக்கூடிய. நாம் நல்லதைத்தான் பார்க்குறோம், அதுக்கு இடையில என்ன வரும்? ஒரு கெட்டது வரும். அந்த கெட்டதை ஒரு தடவை டச் பண்ணிட்டா போதும். இந்த செல்போனுக்கு என்ன சக்தி இருக்குதுங்கிறான்? நம்ம மனசை படிக்கிற சக்தி இருக்குதுங்கிறான். நம்ம மனசை படிக்கிற, நீங்க பேசுனா பேசுறத கேட்கிற சக்தி இந்த செல்போனுக்கு இருக்குங்கிறான். ஒன்றும் வேணாம், நீங்களும் வைஃபும் பேசிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு பேசிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு பேசிட்டு இருக்கீங்க. இந்த செல்போன் தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க, அதுக்கு அடுத்து நீங்க ஃபேஸ்புக் திறந்து பாருங்க, ஃப்ரிட்ஜ் விளம்பரமா வரும். வருதா இல்லையா? அமேசான்ல ஒரு தடவை ஒரு விஷயத்தை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய மன ஓட்டத்தை அவன் புரிஞ்சுக்கிறான். நீங்க என்ன மாதிரி தேடுறீங்க, என்ன விலையில தேடுறீங்க நான் புரிஞ்சுக்கிறான். ஒரு தடவை ஒரு ஆபாச வீடியோவை நான் டச் பண்ணிட்டா இவன் நம்ம ஆளுன்னு இந்த போன் புரிஞ்சுக்குது. இந்த போன்ல அந்த சம்பந்தப்பட்ட ஆள் புரிஞ்சுக்கிறான். புரிஞ்ச பிறகு என்ன பண்றான்? அது மாதிரியான விஷயத்தையே தருகிறான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்துக்கு சொல்றாங்க, நீங்க இந்த ஆபாசத்துக்கு பக்கத்திலேயே போகாதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபாஹிஷல் முத்தஃபஹிஷ். அல்லாஹ் தஆலா எதிர்பாராத விதமா ஆபாசத்தில் சிக்கிறவனையும் அல்லாஹ் விரும்புறதில்லை,
வேணும்னு ஆபாசத்தில் சிக்கிறவனையும் அல்லாஹ் விரும்புறதில்லை. அல்லாஹ் பாதுகாப்பான். இன்றைக்கு இந்த உலகம், இன்றைக்கு இருக்கிற உலகம் எல்லா கட்டத்திலும் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? ஆபாசம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இருக்கிற சிறப்பம்சங்கள்ல ஒன்று என்னன்னா, அவங்க வாழ்ந்த காலம் ஆபாசத்தில் மூழ்கி போயிருந்தது. அரபு நாடு, அரபு நாட்டு மக்களுடைய சிந்தனை முழுக்க ஆக்கிரமித்திருந்த விஷயங்கள்ல ரெண்டு, ஒன்று மது, இன்னொன்று ஆபாசம். அவர்கள் கவிதைகளுக்கு முதலிடம் கொடுத்தார்கள். கவிதைகளை ரசிச்சு படித்தாங்க, கவிதைகளுக்கு முதலிடம் கொடுத்தாங்க. அப்படி முதலிடம் கொடுக்கிறதுடைய அடையாளமாக அவர்களின் சிறந்த கவிதைகளை தங்க எழுத்துக்களில் எழுதி காபாவின் திரையில் தொங்க விட்டார்கள். அந்த கவிதைகளுக்கு தொங்கும் கவிதைகள்னு பேர் வச்சாங்க. சிறந்த கவிதைகளை எதில் எழுதுவான்? தங்கத்தில் எழுதுவோம். எழுதி எங்க தொங்க போடுவான்? காபாவின் திரையில தொங்க போடுவான். அப்படி எழுதப்பட்ட கவிதைகள்ல இம்ரஉல் கைஸ் என்கிற கவிஞனின் கவிதை பிரதானமான, அவன் தான் அரபு உலகத்தின் சிறப்பான கவிஞன்னு பாராட்டப்பட்டது. அவன் எழுதிய கவிதைகள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா ஆபாசத்தின் உச்சமாக இருந்தது. அந்த கவிதைகள்ல அது சாதாரண ஒரே ஒரு சின்ன வரி, அதை நான் அர்த்தம் பண்ண மாட்டேன், ஆலிம்கள் இருக்கிறார்கள், அதனால சொல்றேன். இதாமா பகாமின் ஹல்ஃபிஹா இன் சரஃபத் லஹு பிஷக்கின் வ தஹ்தீஷுஹா லம் யுஹவ்வில். அவன் அனுபவிச்ச பெண்கள் எப்படி திறமைசாலிகள் அப்படிங்கிறத பாராட்டுறான். அனுபவிச்ச பெண்களை எவ்வளவு திறமைசாலிகள் அப்படின்னு பாராட்டுறான். அதை கவிதையா எழுதுறாங்க, அதை தங்க எழுத்துக்களில் எழுதி தொங்க விடுகிறார்கள் அந்த மக்கள். இந்த மக்களுக்கு இடையில தான் குர்ஆன் வந்தது. அருமையான வார்த்தை சொற்றொடர்கள்ல அவர்களை மாற்றி அவர்களை நல்ல திசைக்கு கொண்டு வந்தது. தத்துவங்களை சொல்லி, வழிகாட்டுதல்களை சொல்லி நல்ல திசைக்கு கொண்டு வந்தது, மாத்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை எப்படி மாற்றினார்கள் என்றால், ஆபாசம் என்றால் அதன் பக்கமும் திரும்பி பார்க்காதவர்களாக மாற்றினாங்க. ஃபலுல் அப்படின்னு ஒருத்தர் ஹிஜ்ரி 8வது வருஷம் இஸ்லாத்துக்கு வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபாவை ஜெயிச்ச உடனே இஸ்லாத்துக்கு வந்தார். வந்தவர் இஸ்லாத்துக்கு முதல்ல வரல. ரசூலுல்லாஹ் மன்னிச்சு விட்டாங்க, அவங்க எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டாங்க, இவரையும் மன்னிச்சு விட்டாங்க. அப்போ அவருக்கு ரசூலுல்லாஹ் மேல இருக்கிற கோபம் அடங்கலை. அவர் என்ன செய்தாரு? கடைவீதியில் போய் ஒரு கத்தி வாங்கினார். 2 பக்கமும் குத்துகிற கத்தி வாங்கினார். அதில் விஷம் தேய்ச்சி வச்சுக்கிட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய நடவடிக்கைகளை கவனிச்சார். இரவு நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக தவாப் செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார். அதனால ஒரு முடிவு பண்ணார், இன்னைக்கு நைட்டு ரசூலுல்லாஹ் முடிச்சது. ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு காபாவுக்கு முன்னாடியே வந்து அதன் திரைக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிட்டார். காபாவுடைய திரை அப்பெல்லாம் விசாலமாக தான் இருந்துச்சு, அதுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் எதிர்பார்த்தபடியே வந்தாங்க. ஒரு முதல் சுத்தி அவர் பக்கத்தில் வந்தாங்க. குதிக்கலான்னு நினைச்சாரு, ஆனா மனசு வரல, தைரியம் வரல, உள்ளார போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஒரு சுத்து முடிஞ்சது, 2 சுத்து, 5 சுத்து, 7வது சுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அப்போ விட்டா அடுத்த சான்ஸ் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதனால மொத்த தைரியத்தையும் திரட்டி கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாலே குதிச்சு கத்தியை தூக்கி ஓங்கினாரு. கீழே இறக்க அவரால் முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்தாரு, கத்தியை கீழே இறக்க அவரால் முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை இப்படி பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே சொல்லு, யா ஃபலுல் இஸ்தக்ஃபிரில்லாஹ், ஃபலுல் அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கேன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக அப்துஹு வ ரசூலுன்னு சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு அங்க நிக்க முடியாம ஓடினார், தலைவெறிக்க ஓடினார். மக்காவின் தெருக்களில் அவர் ஓடி போகிற போது அவருக்கு பிடித்தமான ஒரு விபச்சாரி அங்க நிற்கிற பாட்டு பாடி அவரை கூப்பிடுறார். பாட்டு பாடி அவருடைய பழைய வாடிக்கையாளர் பாட்டு பாடி கூப்பிடுறான், வா வான்னு கூப்பிடுறான். அப்படி கூப்பிடுகிற போது அவர் சொன்னார், இனிமேல் உன்னை நான் திரும்பியும் பார்க்க மாட்டேன், அப்படி ஒருவரிடம் கையடித்து விட்டு நான் வந்திருக்கிறேன். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்தை எப்படி மாத்தினாங்கன்னா, ஆபாசம் என்கிற திசையில் திரும்பியும் பார்க்காத சமுதாயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றினார்கள். இன்னைக்கு உலகத்தை பிடிச்சிருக்கிற மிகப்பெரிய பேய் எது என்றால் ஆபாசம் என்கிற பேய் தான். இன்னைக்கும் வெளிநாடுகள்ல மக்களுக்கு அறிவாளிகள் சொல்லுகிற முதல் அறிவுரை என்ன தெரியுமா? நீங்க தேடி பாருங்க. மக்களுக்கு, இளைஞர்களுக்கு
முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அறிவாளிகள் சொல்லுகிற முதல் அறிவுரை, ஸ்டாப் வாட்ச் போர்னோ சைட்ஸ். அர்த்தம் தெரியும் உங்களுக்கு? இந்த ஆபாச சைட்டுகளை பார்க்கிறத நிறுத்து, முன்னேறுவாய்ங்கிறான். அப்படின்னா அதுல மூழ்கி இருக்கிறது உலகம், அதுலயே மூழ்கி இருக்கிறது. இந்த சோசியல் மீடியாக்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு சகஜமா சில நல்ல விஷயங்களை சொல்லி தருவது போல நம்ம எதுல இழுத்துட்டு போயிட்டு இருக்குன்னா இதுல இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. இப்ப இதுல இருந்து இதுல உள்ள நுழைஞ்சோம்னா கொஞ்ச நேரம் சுகம் கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனா மனசு கலக்கமடையும். மனசு முதல்ல கலங்கும், பிறகு கலக்கமடையும். அது கலக்கமாகத்தான் இருக்கும். அவன் சொல்றான், இன்னைக்கு நீ இதுல போகாத, இதை பார்க்கிற பழக்கத்தை வச்சுக்காத, இதை விட்டு முதல்ல வெளியே வா, அப்பதான் உருப்படுவா என்கிறார். இன்றைக்கு இருக்கிற மக்களுக்கு மிக அழுத்தமாக சொல்லப்பட வேண்டிய விஷயம், ஆபாசம் அருவருப்பானது என்பது எந்த வகையிலும் நெருங்க தகுந்ததல்ல. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான. ஒரு தடவை நமக்கு ஒரு தடவை ஒரு போட்டோ அப்படி வரும்போது அதை பார்க்காம இன்ட் மார்க் இருக்கு பார்த்தீங்களா, இன்ட் மார்க் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த தடவை வராது. அதை ஒரு தடவை டச் பண்ணிட்டீங்கன்னா அதை விட்டு நம்ம தப்பிக்க முடியாது, அதை விட்டு நாம் விலக முடியாது. இது மிகவும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய தீமை, நம்முடைய தாய்மார்கள், சகோதரிகள் இதன் விபரீதத்தை அறியாமல் இந்த ஊடகங்களுக்குள்ளே நுழைந்து விடுகிறார்கள். இன்றைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை, இந்த ஊடகங்களுக்குள்ள போயிடுறாங்க. ரசம் வைக்க தெரிஞ்சு, ரசம் வைக்கிறது எப்படின்னு முதல்ல பார்க்குறாங்க, அப்படித்தானே? இன்னைக்கு ரசம் வைக்கிறது எப்படின்னு, ஹவு டு மேக் ரசம், இல்லைங்களா? எதுக்கு எடுத்தாலும் ஹவு டு மேக், இது எப்படின்னு பார்க்குறாங்க. ரசம் வைக்கிறது எப்படின்னு வருது. அதுக்கப்புறம் இந்த அம்மாவுக்கு ரசம் வைக்கிறதுக்கு ஒரு மெத்தேடு தெரியுது. ஃபஸ்ட்டு பட்டு வைக்கிற சட்னி வைக்குது. பட்டுன்னு ஒருத்தர் இருக்கானா இல்லைங்களா? ஃபஸ்ட்டு பட்டு வைக்கிற சட்னி வைக்குது. அதுக்கப்புறம் இந்த அம்மாவுக்கு ஒரு சட்னி தெரியுது. இப்போ என்ன யோசிக்குது, நாம ஏன் ஒரு யூடியூபராக ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு யூடியூப் நிற்குது, போடுது. போடுகிற போது அதில் பின்னால் வருகிற விபரீதம் என்ன என்று புரிந்து கொள்ளாமல் அதில் செய்கிறாங்க. பெண்களுடைய எந்த புகைப்படமும் பொதுவெளியில் வெளிவருவது ஆபத்தானது. எந்த புகைப்படமும் பொதுவெளியில் வெளிவருவது ஆபத்தானது. அது போடுது. அது எந்த வடிவத்தில் வந்தாலும் சிக்கல் தான். அது போடுது. போட்ட உடனே அதுக்கு ஒரு 2 லைக் கிடைக்குது. லைக் கிடைக்க ஆரம்பிச்சோடனே அதுக்கு இன்னொரு ஆசை வருது, இன்னொன்று போடலாம். அப்புறம் சில பேர் சொல்றாங்க காசு கிடைக்குது போடலாம். நம்ம பொள்ளாச்சி பக்கத்துல இருந்து 2 பிள்ளைங்க பார்த்தீங்கல்ல, 2 பிள்ளைங்க இதெல்லாம் பேச வேண்டியதாயிருச்சேன்னு வருத்தமா இருக்கு. அந்த 2 பிள்ளைங்க ரெட்டை பிள்ளைங்கள மாதிரி, கொஞ்சம் முகம் அழகா இருக்கு, சின்ன பிள்ளைங்களா இருக்கு. ஆரம்பத்தில் ஏதோ நல்லதா 2-3 விஷயங்கள் பேசிட்டு இருந்தது. இப்போ எந்த நிலைமைக்கு வந்திருக்கு, கோயிலில் ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுற அளவுக்கு நிலைமைக்கு வந்திருக்கு. இதன் பின்னால் அடுத்த கட்டம் என்ன என்பதை அவர்கள் இந்த அருவருப்பானதற்கு பின்னால் போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத யோசிக்கல. இந்த மும்தாஸ் என்ற நடிகை சொன்னதை இப்ப எல்லாம் வந்திருக்கும், நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். தயவு செய்து என்னுடைய பழைய படத்தை பிரசுரித்து விடாதீங்க, திருப்பி எடுத்து போடாதீங்க சொல்றாங்களா இல்லை? இதையெல்லாம் தாண்டி இன்னும் அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் விபரீதம் அவர்களுக்கு தெரியவில்லை. நம்முடைய சகோதரிகளுக்கு நான் சொல்லுவேன், உங்களுடைய டிபியாக கூட உங்களுடைய புகைப்படத்தை வைக்காதீங்க, டிபியாக கூட வைக்காதீங்க. ஏன்னா ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு உள்ள 2 வருஷத்துக்கு உள்ள போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் மிகப்பெரிய அளவில் சுல்லீஸ் தீன் அப்படின்னு ஒரு இணையதளம் பிரபலமாச்சு. சுல்லீஸ்ங்கிற வார்த்தையை முஸ்லிம் பெண்களை பயன்படுத்துவதற்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பு பயன்படுத்துகிற வார்த்தை இந்த சுல்லீஸ்ங்கிற வார்த்தை. இப்படி சுல்லீஸ்னா அவங்க அகராதிப்படி முஸ்லீம் பொம்பளைங்கன்னு அர்த்தம். சுல்லீஸ் தீன் போட்டு ஒரு ஆப். அந்த ஆப் என்ன பண்ணுது, பெண்களை விபச்சாரத்திற்கு அழைக்கிற ஆப். பெண்கள் விபச்சாரத்துக்கு அழைக்கிற ஆப். ஒரு பெண்ணுடைய படம் போட்டுக்கோ, நீ எவ்வளவு காசு கொடுக்குற இதுக்கு அப்படின்னு ஏலம் போடுவான். ஏலம் போட்டு அவர்களை விபச்சாரத்திற்கு அழைக்கிற ஒரு ஆப் அது. அந்த ஆப்பில் ஒரு படம், ஹனா கான் அப்படிங்கிற ஒரு பெண்மணியினுடைய படம். ஹனா கான்கிற ஒரு பெண்மணியினுடைய படம். அந்த அம்மா ஒரு பைலட்,
இந்த அம்மா ஒரு பைலட்டு. இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு பைலட்டுக்கு படிச்சு வர்றதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். பைலட்டு அது என்ன செஞ்சிருக்குன்னா ட்விட்டர் வச்சிருக்குது. அந்த ட்விட்டரில் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கு. ஃபோட்டோ அழகாக இருந்திருக்கு. நம்மெல்லாம் கொஞ்சம் அழகாக இருந்தால் அது நல்லா வெளி உலகத்துக்கு தெரியணும்னு நினச்சி காட்டுறோமா இல்லையா? அந்த ஃபோட்டோ அழகாக இருந்ததை, அந்த ட்விட்டரில் போட்டதை அவன் எடுத்து இந்த பேஜில் யூஸ் பண்ணிட்டான். ஒரு டிபியாக இருந்தால் அந்த ஃபோட்டோவை யார் வேணாலும் எடுக்கலாமா இல்லைங்களா? எல்லாருக்கும் தெரிகிற ஒரு விஷயம் இருக்கிறது, ஃபோனில் எடுக்கிற எந்த ஃபோட்டோவையும் அழிக்க முடியாது. தெரிஞ்சது தானே? இந்த ஃபோனில் எடுக்கிற, இப்போ வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் எடுக்கிற எந்த ஃபோட்டோவையும் அழிக்க முடியாது. நீங்கள் 100 தடவை அழித்தாலும் அது அழியாது. நாம் ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது நம்முடைய இந்த ஃபோன் மெமரியில் மட்டும் அது சேவ் ஆகிறது இல்லை. ஃபோன் மெமரியில் மட்டும் அது சேவ் ஆகிறது இல்லை. நம்ம போகும்போதே இமெயில் ஐடி கொடுத்து தான் சாஃப்ட்வேர் எல்லாம் அப்டேட் பண்ணுறோம். அப்போ உடனேயே அது கூகுளுடைய சைட்டில் போய் கூகுள் ஃபோட்டோவில் போய் சேவ் ஆகிடும். இப்போ நம்ம இந்த ஃபோட்டோவை அழிச்சிட்டு தான் நினைப்போம், ஆனால் அந்த சைட்டில் இருக்கும். இந்த ஃபோட்டோ அழிச்சு தான் நாம் நினைச்சா கூட ஒரு ஆள்கிட்ட நாம் ரிப்பேருக்கு கொடுக்கும்போது அவன் நினைச்சா இதில் இருக்கிற ஃபோட்டோக்களை திருப்பி எடுத்துக்கொள்ள. அப்படி தெரிகிற போது நாம் என்ன மாதிரியான ஃபோட்டோக்களை எடுக்கிறோம் என்பதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய அருமை சகோதரிகள் அவங்க ஏதோ ரகசியமாக அல்லது அவர்களுக்கு வேண்டும் என்பதற்காக, அவர்கள் ரசிப்பதற்காக எடுக்கிற புகைப்படங்கள் பலதும் சமூகத்தில் தவறாக காட்டப்படுகிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது அவர்களுக்கும் பொருந்தும், நமக்கும் பொருந்தும். இப்போ எல்லா வகையிலும் ஆபாசங்களை விட்டு விலகி நிற்கிற ஒரு வாழ்க்கையை முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆபாசத்தில் இன்று விலகி இருக்கிறது மாத்திரமல்ல, வாழ்க்கையை சீராக வச்சுக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதெல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட இருக்கு. இன்னைக்கெல்லாம் பெரிய பிரச்சனை என்னன்னாங்க, உடம்பு போடுறது, வெயிட் லாஸ் பண்ணுறது, இதெல்லாம் பெரிய பிரச்சனை. நியூயார்க் டைம்ஸில், அமெரிக்காவுடைய நியூயார்க் டைம்ஸில் சமீபத்தில் ஒரு பெரிய எழுத்தில் ஒரு கட்டுரை வெளியாகுது. பர்ன் யுவர் எக்ஸ்ட்ரா ஃபேட் வித் யூஸ் ஆஃப் வினிகர். உங்கள் உடம்பில் இருக்கிற அதிகப்படியான கொழுப்புகளை வினிகரை பயன்படுத்தி குறையுங்கள். வினிகர்ங்கிறத பயன்படுத்தி குறையுங்க. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களில் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கைருல் இதாமி அல் கல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சால்னா தொட்டுக்கிறோமா இல்லையா, சால்னாக்கள்ல சிறந்தது அல் ஹல் என்கிற வினிகர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆப்பிள் வினிகரை பயன்படுத்துவாங்க அப்படின்னு ஹதீஸ்ல இருக்கு. ஆப்பிள் வினிகர் நல்லது, அது உடம்புல இருக்கிற கொழுப்பு சத்துக்களை குறைக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. இது இன்னைக்கு ரொம்ப பயன்படுது. இது இந்த ஹதீஸ ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வினிகர் சாப்பிட்றத பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எப்போ சாப்பிட்டாலும் அதில் வினிகர் வச்சு தான் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சாப்பிடுவாங்கன்னு ஹதீஸ். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வழியாக வந்த இந்த செய்தி இன்றைய உலகத்திற்கு பயன்பட்டு கொண்டிருக்கு. இது போல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் பலதும் அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கும் நமக்கு உபயோகமானதாக பயனுள்ளதாக இருக்கிறது. அந்த வழிகாட்டுதல்களை கடைபிடித்து வாழ்வதற்கு நாம் உறுதி ஏற்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானா. நம்முடைய தலைவரை போல சிறந்த வழிகாட்டுதல்களை தந்த தலைவர் இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. ஒப்பற்ற வழிகாட்டுதல்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தந்திருக்கிறார்கள். அந்த வழிகாட்டுதல்களை நம் வாழ்விலே நமக்கு கிடைத்த பேர் அருளாக நினைத்து நாம் கடைபிடிப்போம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அப்படி கடைபிடித்து வாழ்கிற நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று துஆ செய்து, உங்களோடு இவ்வளவு நேரம் பேசுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த வட்டார ஜமாஅத்துல் உலமா சபைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைய உலகின் வழிகாட்டி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற தலைப்பிற்கு இப்போ உள்ள கால சூழ்நிலையில நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எவ்வளவு சிறந்த வழிகாட்டியாக திகழ்ந்தார்கள். அவர்களுடைய வழியை நாம் பின்பற்றி நடக்கும்போது எல்லா வகையிலும் நடைபெறக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய வழிமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதலில் இருக்கிறது என்பதை
மிக அற்புதமான முறையில் அழகான முறையில் பயான் செய்த ஹசரத் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நீண்ட ஆயுளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் தந்தருள்வானாக என்று துஆ செய்கின்றேன். அடுத்தபடியாக சமகால வாழ்வியலில் வழிமாறுகளின் தேவை அப்படிங்கிற தலைப்பின் கீழ் மிக அற்புதமான முறையில் உரை நிகழ்த்தக்கூடிய அத்தைக்கடை வாஹித் ஃபாத்திமா அரபிக் கல்லூரியுடைய முதல்வர் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி ஃபௌஸ் அப்துல் ரஹீம் பாக்கவி ஹசரத் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். எல்லோருடைய பதிலையும் எதிர்பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அதத ஹல்கிஹி வரிதாக நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. اللهم رب الحل والحرام رب المشعر الحرام رب البيت الحرام رب الركن والمقام أبلغ لسيدنا ونبينا وشيخنا محمد صلى الله عليه وسلم السلام تحية وسلاما. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين. اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا. اللهم يا حق انصرني على الحق. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் நடைபெறுகிற இந்த முப்பெரும் விழாவினுடைய தலைவர் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய ஹதரத் பெருந்தகை அவர்களே, நமக்கெல்லாம் சிறப்பான உரையாற்றி நம்முடைய இதயங்களை அண்ணல் பெருமகனாரின் பக்கம் திருப்பி வைத்திருக்கிற கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய ஹதரத் அவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சமகால வாழ்க்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களினுடைய வழிகாட்டுதல்கள், அந்த வழிகாட்டுதல்கள் இன்றைய உலகத்திற்கு எப்படியெல்லாம் பயன்படுகிறது என்கிற அற்புதமான தகவல்களை ஹதரத் அவர்கள் தந்தார்கள். அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை. மறுமை என்பது, அவ்வுலகம் என்பது அல்லாஹ்வினுடைய அருள் இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த அல்லாஹ்வினுடைய அருள், அதை எப்படி அடைவது என்பதை நாம் அறிந்து கொள்வது, அல்லாஹ்வினுடைய அருளை அடைந்து கொண்ட பெருமக்களிடமிருந்து அதை நாம் எடுக்கிற போது அது நமக்கு பயன்படக்கூடிய ஒன்றாக மாறுகிறது. இன்றைய வாழ்க்கையில் சமகால வாழ்க்கை என்பது பரபரப்பான வாழ்க்கை. ஹதரத் அவர்கள் சொன்னது போல டென்ஷனான வாழ்க்கை. இப்போ இந்த வாழ்க்கை சீர்பட வேண்டும், நம்முடைய டென்ஷன் நீங்க வேண்டும், மன அமைதி கிட்ட வேண்டும். எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்திற்கு நம்முடைய இதயத்தை கொண்டு செல்ல வேண்டும். அதற்கான வழிமுறையை நாம் எங்கிருந்து எடுப்பது? இன்றைக்கு நடைபெறுகிற விழாவில் இரண்டாவது பெருவிழா கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹுடைய நினைவு பெருவிழா. அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தபோது ஆயிரக்கணக்கான அரபு கல்லூரிகள் இருந்தது. உலகத்தினுடைய ஆட்சியில் 3 பேரரசுகளை முஸ்லிம்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். மிக உயர்தரமான செல்வந்தர்கள் இஸ்லாத்திலே உண்டு. உலகத்தையே உலுக்கி வாழ்ந்த ஷைகுல் வாஹிதீன் அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹ் உண்டு.
இப்படி எண்ணற்ற வளங்கள் நிறைந்த ஒரு சமூகத்தில் பிறந்த வள்ளல் பெருமான் தங்களுடைய வாழ்க்கையினுடைய பெரும் பகுதியை இந்த இஸ்லாமிய சமூகத்தில் வணக்கங்கள் சடங்குகளாக இருந்தபோது அந்த சடங்குகளில் இருந்து சமூகத்தை மீட்டெடுத்து ஒரு உயிரோட்டம் நிறைந்த வணக்கமாக சமூகத்தினுடைய வாழ்வை மாற்றி காட்டினார்கள். அதற்காகவே தங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தார்கள். தயவு தாட்சண்யம் இல்லாமல் எல்லோரையுமே எதிர்த்து நின்றார்கள். அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் உண்மையை சொல்கிற போது லா யகாஃபூன ஃபில்லாஹி லௌமத்த லாயிம், பழிப்பவர்களினுடைய பழிப்புக்கு அஞ்சாமல் ஆட்சியாளர்கள், அறிஞர்கள், பாமரர்கள் என்று யாரிடத்திலும் வேறுபாடு காட்டாமல் எல்லோரும் வாருங்கள் இறை தர்பாரில் ஒன்றாக நிற்போம் என்கிற உன்னதமான குரலோடு சமூகத்தில் களமாடினார்கள். அப்படி களமாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த உயிரோட்டம் நிறைந்த தீனை தந்தார்களோ அந்த உயிரோட்டம் நிறைந்த தீனை தன்னில் ஹயாத்தாக்கி சமூகத்தில் மலரச் செய்த காரணத்தால் முஹியத்தீன் என்கிற திருப்பெயரோடு ஏறத்தாழ 8 நூற்றாண்டுகளுக்கு பின்னாலும் இந்த மேடையிலும் அவர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள். அந்த நினைவு கூறப்படுவதற்கான காரணம் என்ன? சடங்கு சம்பிரதாயமாக இருந்த வாழ்க்கை முறை அப்படியே மாற்றப்பட்டு தௌஹீத் என்கிற ஏகத்துவ சிந்தனை எல்லா இதயங்களிலும் விதைக்கப்பட்டு அல்லாஹ் ஒருவன் ஏகன், அவன் மட்டும்தான் நமக்கான எல்லாம் என்கிற சிந்தனையை சொல்வதோடு மட்டுமல்லாமல் தன் வாழ்க்கையில் அனுபவிக்கிற ஒரு காட்சியை இந்த சமூகத்திற்கு உருவாக்கினார்கள். நம்பிக்கை வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம். அந்த நம்பிக்கையை இறைவன் மீது வைக்கிற போது நமக்கு அலாதியான மகிழ்ச்சி வரும். ஒரு 60-70 வயதான ஒரு மனிதர், அவங்க ஒரு 15 வயசுல இருந்து ஒரு சலூனுக்கு போவாங்க. வெள்ளிக்கிழமை ஆயிட்டா தன்னுடைய தாடியை ஒதுக்குவாங்க. அவங்க 15 வயசுல இருந்து 70 வயசு வரை ஒரே கடை தான், ஒரே ஆளு தான். அந்த கடைக்குள்ள போன உடனேயே சேர்ல உட்காந்துருவாங்க. கடைக்காரர் ஃபேனை அடிச்சு விடுவார், இவங்க தூங்க ஆரம்பிச்சுடுவார். அவர் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வகையா தண்ணி அடிப்பார் முகத்துல. எத்தா முடிஞ்சிருச்சா இந்த அப்படி அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவார். ஆனா இந்த மனிதர் ஒரு வாரம் கடைக்கு போனார். கடை பூட்டி இருக்கு, அந்த ஆள் இல்லை. அதனால பக்கத்து கடைக்கு போயிட்டார். ஒரு 2-3 நாள் உடம்பு சரியில்லை, தூங்கவே இல்லை. வழக்கமாக அந்த சேர்ல உட்கார்ந்தா தூங்குறவர் தான். ஆனால் இன்னைக்கு புது கடைக்கு போயிட்டார். அந்த கடைக்கு போய் உட்கார்ந்து அவர் ஃபேனை அடிச்சு விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டார். இவர் எல்லாத்தையும் சொன்னார். வழக்கமாக தூங்குறவர் இன்னைக்கு அவர் கத்தியை தூக்கணும் உடனே தூங்க மாட்டேங்கிறார். அவருக்கு தூக்கம் வரல. ஏன்னா புது இடம், புது ஆளு, என்ன பண்ண போறானோ, எதையாவது பண்ணி விட்டாம்னா நல்லாவா இருக்கும். அவன் மேல ஒரு நம்பிக்கை வரல. அவர் மேல நம்பிக்கை வராததுனால இந்த பெரியவருக்கு தூங்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தும் தூக்கம் வரல. நம்ம வீட்டில் ஒரு டிரைவர் இருக்கிறாரு, நல்ல டிரைவர், நல்ல பிள்ளை, ரொம்ப நாள் நம்ம கூடவே வாழ்றாரு. அவரை நம்பி எங்க வேணாலும் போகலாம், குடும்பத்தை கூட அனுப்பலாம், நல்ல பிள்ளை. ஆனால் ஒரு அவசரமான வேலைக்கு அவர் கிடைக்கல. வேற ஒருத்தரை போட்டு நம்ம டிரைவ் பண்றோம், அவர் ஓட்டுறாரு, நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். எப்பவுமே பிரயாணத்தில் முன் சீட்டில் தூங்கி பழக்கப்பட்ட ஆளுதான் நாம. எப்போ அந்த டிரைவர் ஓட்டுனார்னா. ஆனால் இன்னைக்கு போக வேண்டிய அவசரத்தில் அவருக்கு ஃபோன் அடித்தோம், வரமாட்டேன்ட்டார், வேற வேலை இருக்குன்ட்டார். கேப்ஸுக்கு ஃபோன் பண்ணால் புதிய ஒரு டிரைவர் வந்திருக்காரு. அந்த டிரைவர் நல்ல டிரைவர் தான், நல்லா ஓட்டுறவர் தான். ஆனாலும் அவர் ஓட்டுறாரு, நம்பிக்கை இல்லை, தூக்கம் வராது. நம்பிக்கை அசல். இதயத்தில் நம்பிக்கையை ஏற்றி வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கை ஆழமா இதயத்தில் உட்கார்ந்துட்டா அந்த மனிதருடைய வாழ்க்கையில டென்ஷன் இல்லை, பரபரப்பு இல்லை, ஒரு நிம்மதி தானாகவே வந்துடுது. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு போதிக்கிறார்கள். ஒரு தோழர் வந்தாங்க, ஐயுல் அமாலி அஃதல் யா ரசூலல்லாஹ், நல்ல சிறப்பான ஒரு அமல் எனக்கு சொல்லுங்க. துல்லனி அலா அமலின் இதா அமில்துஹு தகல்துல் ஜன்னா. ஒரு அமல் நீங்க சொல்லணும், அதை நான் செஞ்சா சொர்க்கம் போகணும்.
அப்படி ஒரு அமல் சொல்லுங்கன்னு கேட்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை குல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹுவை நம்பினேன்னு சொல்லு, சும்மஸ்தகிம், அதுல நிரந்தரமா இரு. அந்த நம்பிக்கையில தளர்ச்சி வராம, சோர்வு வராம, வேறு ஏதேனும் கெட்ட எண்ணங்கள் வராம, என்னுடைய ரப்பு அல்லாஹ், நான் அவனுடைய அடிமை, அடிமையா இருக்கிற எனக்கு அவன் எஜமான், எஜமானா இருக்கிற அவன் என்ன வேண்டாலும் செய்யலாம், ஏன்னா நான் அடிமை. இந்த சிந்தனையை உள்ளுக்குள்ள ஓட விடு. இதை விட சூப்பர் அமல் எதுவுமே இல்லை. இந்த அமலை செய்தால் நீங்கள் சொர்க்கம் போகலாம். உலகத்திலேயே சிறந்த அமல் என்ன அமல்? நான் அல்லாஹுவை ஈமான் கொண்டேன் என்று சொல்லி அதில் இஸ்திகாமத்தோடு நிலைப்பாடோடு செயல்படுவது, அதுல தளர்ச்சி வராம, சோர்வு வராம, ஏதாவது பிரச்சனைகள் வருகிற போது வண்டியை திட்டாம, அது சொன்ன மாதிரி வண்டியை திட்டாம, டிரைவரை திட்டாம, பைக்கு ஓட்டிட்டு போனவரை திட்டாம, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் அப்படிங்கிற அந்த சிந்தனையை உள்ளுக்குள் உள்வாங்கி வைப்பதை நாம் நம்பிக்கையினுடைய அஸ்திவாரம் என்கிறோம். இதை கொண்டுதான் ஒரு அற்புதமான சமூகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்தார்கள். அந்த காரியத்தை வலிமார்கள் கையில் எடுத்தார்கள். ஓசலாக முதன்மையாக செயல்பட்டார்கள். ஒரு அற்புதமான மாற்றத்தை சமூகத்திற்கு தந்தார்கள். ஒரு உயிரோட்டமான வணக்கமும் வாழ்க்கையும் நிறைந்த ஒரு உம்மத் இந்த நிலப்பரப்பிலே வந்தது. இந்த நிலப்பரப்பிலே இருந்த அவர்களினுடைய முரீதில் ஒருவர் அல்லாஹுவே என்று அழைத்தால் இறைவன் உடனே பதில் கொடுத்தான். பதில் கொடுக்கிற லெவலுக்கு அல்லாஹுவை கொண்டு வந்தது இவர்களினுடைய நம்பிக்கையும் இவர்களினுடைய தர்பியத்தும் என்பதை வரலாறு இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கை சமகால வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அத்தனையில் இருந்தும் வெளியே வருவதற்கு மிக முக்கியமான காரணியாக இருப்பது நல்லவர்களினுடைய சகவாசம், மேன்மக்களினுடைய தொடர்பு, அவர்களோடு நமக்கு இருக்கக்கூடிய ஐக்கியம், அவர்களுடைய வழிகாட்டுதலில் நாம் இருக்கிற போது நாம் அனுபவிக்கக்கூடிய லத்தாத்துகள், இன்பங்கள், அது ஈமானுக்கு உரமூட்டுகிற காரியங்களாக மாறுவதை அனுபவிக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றியை அடைந்து கொள்கிறோம். நல்லவர்களினுடைய சகவாசம் நம்ம எல்லோருக்கும் தெரியும். சீக்கிரமா முடிச்சிருவேன் இன்ஷா அல்லாஹ். ஒரு 40 நிமிஷம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால 8:25க்கு ஆரம்பிச்சிருக்கிறேன். ஏறத்தாழ 40 நிமிஷம் அப்படிங்கிறது 9:05க்கு முடிஞ்சிடும். அப்படிதானே? கரெக்டாக சொல்கிறேன்ல கணக்கு? இப்போ ஜி 9:05 தானே கணக்கில் வீக்கு. அல்ல, கணக்கில் வீக்கே இப்படி இருந்தா. இப்போ அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய அந்த நல்லவர்கள், நாதாக்கள், மேன்மக்கள், அவர்களோடு ஏற்படுகிற ஒரு தொடர்பை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சிறப்பான வழிகாட்டுதல்களின் மூலமாக பல கருத்துக்களை சொல்வார்கள். இமாம் குர்துபி தன்னுடைய தப்சீரிலே இப்படி எழுதுகிறார்கள். குகைவாசிகளினுடைய வரலாற்றை பேசிக்கொண்டே வந்த இமாம் குர்துபி அந்த குகைவாசிகளினுடைய நாயை பற்றி பேசுகிற போது இப்படி ஒரு வாசகத்தை எழுதுகிறார்கள். அந்த குகைவாசிகளான 7 நபர்களோடு ஒரு நாய் சகவாசம் கொண்ட காரணத்தால் அந்த நாய் குர்ஆனில் சொல்லப்படுகிற அளவுக்கு ஒரு அந்தஸ்தை பிடித்துக் கொண்டது. கல்புகும் பாசித்தும் திராஐஹி பில் வசீது, 2-3 இடங்களில் அல்லாஹ் அந்த நாயை பற்றி பேசுகிற லெவலுக்கு, எந்த நாய் நம்மீது பட்டாலோ அது தொட்டாலோ 7 முறை கழுக வேண்டும் என்று போதிக்கப்பட்ட ஒரு நஜீஸ், அந்த நஜீஸான ஒரு பிராணி 7 நபர்களோடு சகவாசம் கொண்டு அது குகையில் ஏறத்தாழ 309 ஆண்டுகள் அவர்களை போல் தூங்கிய வரலாற்றை பேசுகிற அல் குர்ஆன். அல்லாஹ் அவர்களை, அந்த நாயை பெருமையாக பேசுகிற அந்த விதத்தை இமாம் குர்துபி பேசிக்கிட்டே வந்துட்டு கடைசி அந்த நிகழ்ச்சியை இப்படி முடிக்கிறாங்க. 7 நபர்களோடு தொடர்பில் இருந்த ஒரு நாய் அல்லாஹுவால் பேசப்படுகிற அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தது என்றால், நல்லவர்களோடு தொடர்பில் இருக்கிற மனிதர்கள் என்ன நிலைக்கு போவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நல்லவர்களினுடைய சகவாசம், அவர்களினுடைய தொடர்பு நம்மை எங்கு கொண்டு நிறுத்தும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் என்கிறார்கள் இமாமுனா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கடைசி நிலையில் நல்லவர்களினுடைய சகவாசத்தை பற்றி பேசுகிற போது இப்படி சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ரஃபீக்குகள் இருக்கலாம், தோழர்கள் இருக்கலாம்.
ஆனால் அந்த தோழர்களிலெல்லாம் மிக சிறந்த தோழர் தக்குவா என்கிற இறையச்சம். அந்த தக்குவா என்கிற இறையச்சத்தை நீங்கள் எங்கிருந்து எடுக்க வேண்டும்? அந்த தக்குவாவினுடைய கேந்திரமாக, மையமாக, மர்கஸாக எந்த இதயம் இந்த உலகத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த இதயத்திலிருந்து நீங்கள் தக்குவாவை எடுக்க வேண்டும். அந்த இதயம் அல்லாஹுவை முற்றிலும் நேசிக்கிற, இறைவனுக்காகவே வாழுகிற, இறைவனுக்காக வாழ்கிறேன் என்று சொல்லில் மட்டும் சொல்லாமல் தன்னுடைய யதார்த்த வாழ்க்கையிலும் கடைபிடிக்கிற ஒரு மனிதருடைய இதயத்திலிருந்து நீங்கள் தக்குவாவை எடுப்பீர்களேயானால் அந்த தக்குவா அல்லாஹ்வுடைய அன்பை உங்களுக்கு வாங்கி தரும் என்று இமாம் இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். நம்முடைய எல்லோருக்கும் தெரியும், இமாம் சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸ் துறையில் மிக தேர்ச்சி பெற்றவர்கள், மிக மிக பேணுதலானவர்கள். நீண்ட நெடிய பாரம்பரியமும் வரலாறும் இஸ்லாமிய வரலாற்றில் தனக்கென்று ஒரு நிலை பதிப்பான முறையில் உள்ளடக்கி கொண்டவர்கள். அந்த சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அபு ஹாஷிமி சூஃபி ரஹ்மத்துல்லாஹோடு நான் தொடர்பில் இருந்தேன். அந்த பெரியவரோடு எனக்கு கொஞ்ச காலம் தொடர்பு ஏற்பட்டது. அந்த தொடர்புல தான் முகஸ்துதியினுடைய உள்ளமைகளை நான் புரிந்து கொண்டேன். வெறுமன முகஸ்துதி என்றால் ஒருவர் பார்க்க ஒரு அமலை செய்வது அல்லது ஒருவருக்காக பேசுவது என்பது போன்றெல்லாம் நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இந்த முகஸ்துதிக்கு உள்ளே இருக்கிற 70,000 அஜிசாக்களை அபு ஹாஷிம் சூஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய கருத்தை பிடித்த பின்புதான் அல்லாஹ் எனக்கு புரிய வைத்தான் என்கிறார்கள் அல்லாமா சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதனாலதான் நல்லவர்களினுடைய சகவாசம், அவர்களினுடைய தொடர்பு நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சோடு கிடைத்து விட்டால் அது மிகப்பெரிய மாற்றத்தை நமக்கு தரும். மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், நீ அல்லாஹ்வோடு இருக்க வேண்டுமா? எல்லாருக்கும் அதான ஆசை. நீ அல்லாஹ்வோடு இருக்க வேண்டுமா? அல்லாஹ்வோடு யார் இருக்கிறார்களோ அவர்களோடு இரு. அல்லாஹ்வோடு யார் இருக்கிறார்களோ அவர்களோடு இரு. அல்லாஹ்வோடு யார் இருக்கிறார்? ஒரு பெரியவர், நல்ல மனிதர், வயசானவங்க, ஒரு சூஃபித்துவம் நிறைந்த வாழ்க்கை வாழக்கூடியவங்க, அவங்க தெருவில் போயிட்டு இருக்கிறாங்க. அங்கேருந்து ஒரு முரடர் ஒருத்தர் வந்தார். அவர் யாரை பார்த்தாலும் அடிப்பார், குறிப்பாக நல்லவங்களை பார்த்தா அடிப்பார். அந்த வயசான மனுஷனை பார்த்த உடனே தன்னுடைய ஆண்மை அவற்றை காட்ட நினைச்சார். அதனால அவரை தூக்கி போட்டு அடி அடின்னு அடித்தார். அடிபட்ட அந்த மனிதர் மயங்கி கீழே விழுந்துட்டார். எல்லாருமே அவரை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறாங்க. அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்தவர் இந்த அடிபட்டு கிடக்கிற மனுஷனை பார்த்து இறக்கப்பட்டு கையில் இருந்த தண்ணியை அவருடைய முகத்தில் தெளிச்சாங்களாம். தெளித்து இந்த உதட்டில் இருந்த ரத்தத்தை எல்லாம் தொடச்சிட்டு கையில் இருந்த ஒரு ரொட்டி துண்டை அந்த பெரிய மனிதருடைய வாயில் அப்படி ஊட்டி விட்டாகலாம். இந்த ரொட்டி உள்ளே போன உடனே கொஞ்சம் கண்ணை திறந்து அவங்க பார்த்த உடனே இந்த ரொட்டி கொடுத்த மனுஷன் கேட்டார், அம்மா இவ்வளவு அடி அடிச்சிருக்காங்களே, உங்களை அடித்தது யாருன்னு கேட்டாங்க. உங்களை அடித்தது யாரு அப்படின்னு. அப்போ அந்த பெரியவர் சொன்னாரா, எவன் ரொட்டி கொடுத்தானோ அவன் தான் அடித்தான் அப்படி. அப்போ தான் இவர் நினச்சிருக்காரு, எல்லாரும் பார்த்தும் பார்க்காம போனாங்கல்ல, அது கரெக்டு தான், அது மாதிரி தான் நானும் போயிருக்கணும். ஆனால் ரொட்டி கொடுத்த என்னையே அடித்ததை சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அவர் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லியிருக்கு. சரி, கேள்வியை மாற்றி கேட்போமே. உங்களை அடித்தது யாருன்னு கேட்டால் ரொட்டி கொடுத்தவேன்னு சொல்கிறாரு. சரி, உங்களுக்கு ரொட்டி கொடுத்தது யாருன்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னார், எவன் அடித்தானோ அவன் தான் கொடுத்தான் அப்படி. அப்போதான் இவருக்கு விளங்கிச்சு மேட்ரு வேற மாதிரி போகுது. இவர் அவனின்றி அணுவும் அசையாது அப்படிங்கிறத பேசுகிற ஆள் இல்லை, சொல்லுற ஆள் இல்லை, வாழுற ஆள். அப்போ எது நடந்தாலும் அல்லாஹ்வோடு சேர்த்து பார்க்கிற அந்த குணம், அந்த குணம் இவற்றை இருக்கிறதுனால இவர் ஒரு பெரிய மனிதர் என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். இதைத்தான் நம்முடைய மேன்மக்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வினுடைய வலிமார்கள், அல்லாஹ்வினுடைய நேசர்கள் இது போன்ற குணங்களை தங்களுக்கு உள்ளே வைத்துக் கொண்டவர்கள். அவர்களினுடைய தொடர்பில் நாம இருக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில உள்ளொன்று புறமொன்று என்கிற நிலை இருக்காது. அது பேசுனாங்கல்ல, ஆபாசம், அதை ஒரு இடத்தை தொட்டோம்னா அது 1000 ஆடுகளை கொண்டு வந்துடும், அதுக்கு அடிமையாயிருவான். இது நடக்குதில்லை. அதில் ஷேகுனா உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக ஒரு இளைஞர் வருகிறார். அதற்கு உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு வீட்டில் இருக்கிறாங்க. வந்தவர் கதவை தட்டுறார். கதவை தட்டினவுடனே உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு கதவை திறந்தாங்க.
அந்த இளைஞர் முகத்தை பார்த்தாங்க. பார்த்துட்டு கேட்டாங்க, விபச்சாரம் செய்த கண்ணோடு அல்லாஹ்வுடைய நேசரை பார்க்க வருகிறாயே, அமா தஸ்தஹி, உனக்கு வெக்கம் இல்லையா என்று கதவை ஓங்கி அடைச்சிட்டாங்க. கதவை அடைச்சிட்டு உள்ள போயிட்டாங்க. அந்த இளைஞர் அங்க நின்று யோசிக்கிறாரு, நான் வருகிற போது ஒரு அந்நிய பெண்ணை ஆசையோடு பார்த்தேங்கிறது இவருக்கு எப்படி தெரியும்? அது எப்படி விபச்சாரம் செய்த கண்ணோடு அல்லாஹ்வுடைய நேசரை சந்திக்க வந்திருக்கிறாயே என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்களே, எனக்கும் அந்த பெண்ணுக்கும் நடுவில் நடந்த இந்த காட்சி இவர்களுக்கு எப்படி தெரிகிறது என்று அந்த இளைஞர் யோசிக்கிறார். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்துகிட்டு சொல்றாங்க, ஃபதாலிக நூருல் ஈமான், இது ஈமானுடைய பிரகாசம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவினுடைய வாழ்க்கை இது வெறும் களத்திற்கான வார்த்தை அல்ல, இது களமாடுவதற்கான வார்த்தை அல்ல. அந்த வார்த்தை உண்மையாகிற போது அந்த ஈமானுடைய பிரகாசம், அந்த ஈமானுடைய ஜோதி, அந்த ஜோதியின் மூலமாக அல்லாஹ் இந்த காட்சியை தருகிறான் என்றார்கள் ஹஜ்ரத் உஸ்மானுல் கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இமாம் பைஹக்கி தலாயிலுன் நுபுவாவில் பதிவு பண்றாங்க. அப்படி என்றால் ஒரு மோசமான சூழ்நிலையோடு மோசமான எண்ணத்தோடு அல்லாஹ்வுடைய வலியினுடைய தர்பாருக்கு ஒருவர் செல்வாரேயானால் அவருக்கு பார்க்கும் கண் இருக்குமே, ஆனால் அவர் பார்ப்பார். சும்மா கம்பெனி நடத்துகிற ஆளா இல்லாம, ஆள் சேர்க்கிற ஆளா இல்லாம, ஆளுகளை உள்ளார்ந்து பார்க்கக்கூடிய கண் அல்லாஹ் யாருக்கு நசீபாக்கி இருக்கிறானோ அவர்களை தான் நாம் அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்கிறோம், அவுலியா அல்லாஹ்கள் என்கிறோம். அந்த பெருமக்கள் அதை கண்டு அதிலிருந்து பிள்ளையை மாற்றுவதற்கும் திருத்துவதற்குமான வழிமுறையை தருகிறார்கள். நாம் ரசூலுல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு பத்தி பேசுறோம். அவங்க தன்னுடைய நூல்ல எழுதுறாங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் அம்மாரத்துன்னு நஃப்ஸ்ல ஒண்ண வச்சிருக்கிறான். எல்லாருக்கும் தெரியும், பாவத்தை கொண்டு ஏவக்கூடிய நஃப்ஸ். அது அம்மாரத்து, லவ்வாமத்து, முல்ஹிமத்து, ராலியத்து, மருதியத்து, முத்துமையினத்து, காமிலத்து என்று 7 அந்தஸ்துகள் அதற்கு உண்டு என்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் பாடம் நடத்தினாலும் கூட ரசூலுல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அம்மாரத் என்று பாவத்தை கொண்டு ஏவக்கூடிய நஃப்ஸ், அம்மாரத் என்றால் வெறும் பாவம் அல்ல, அந்த பாவத்தில் 70,000 பாவம் உண்டு என்கிறார்கள். அந்த 70,000 பாவங்களில் மேலான பாவம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. ஆக தாழ்ந்த பாவம் ஃபத்துஹுல் ஃபமி பி தஹரீக்கு மின ஷைத்தானி, கொட்டாய் விடுறது. கொட்டாவி விடுதல் என்பது அம்மாரத்தினுடைய 70,000 கெட்ட குணங்களில் ஆக தாழ்ந்த குணம் கொட்டாவி விடுவது. என கொட்டாவியின் மூலமாக ஷைத்தான் உள்ளே புகுந்து விடுகிறான். ஷைத்தான் உள்ளே புகுவதற்கு இவர் வாயை திறந்து காட்டுகிறார். எனவே இந்த ஷைத்தானுடைய தூண்டுதல் மூலமாக ஒரு மனிதரிடத்தில் கொட்டாவி வருகிறது என்றால் அவர் அம்மாரத்தினுடைய 70,000 வகையில் ஆக தாழ்ந்த இடத்துல இருக்கிறாரு, இன்னும் அவர் மேல மேல போகணும் என்று சொல்லிக்கிட்டு அடுத்து கேட்கிறாங்க, அமா கரஅத ஹயாத் ரசூலில்லாஹ், நபியினுடைய வாழ்க்கையை நீ படித்ததில்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டுகளில் ஒரு முறை கூட கொட்டாவி விட்டதில்லையே. தன்னுடைய 63 ஆண்டு கால வாழ்க்கையில் ஒரு முறை கூட கொட்டாவி விட்டதில்லையே, அது எப்படி சாத்தியமாயிற்று? ஷைத்தானுக்கு எந்த சபீலும் அந்த நாதாவினுடைய உடம்பில் அல்லாஹ் வைக்கவில்லையே. எனவே அவர்களால் கொட்டாவி விடாத ஒரு நிலையில் வாழ முடிந்தது என்று சொல்கிற கௌசுல் ஆலம் அவர்களுடைய மாணவர் அலியுல் ஹித்தி சொல்கிறார், 90 ஆண்டு காலம் வாழ்ந்த ஷைகுனா முஹியத்தீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறை கொட்டாவி விட்டு நான் பார்த்ததில்லை என்கிறார். 63 ஆண்டு கால அண்ணல் பெருமகனாருடைய வாழ்க்கையை ஆசிரியர் முஹியத்தீன் பேசுகிறார். 90 ஆண்டு கால ஆசிரியரினுடைய வாழ்க்கையை அலியுல் ஹித்தி என்கிற தலைமை மாணவர் பேசுகிறார். 90 ஆண்டு காலம் வாழ்ந்த என்னுடைய குருநாதன் முஹியத்தீன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை கூட கொட்டாவி விட்டு நான் பார்த்ததில்லை என்கிறார். இப்ப இந்த நிலைப்பாடுகளைத்தான் கௌசுல் ஆலம் நமக்கு புரிய வைக்கிறார்கள். சாதாரணமாக வாயை திறத்தல் என்பது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் ஒருவர் கொட்டாவி விடுவாரேயானால் அவர் ஹா என்று வாயை திறக்க வேண்டாம்,
அவர் முடிந்த அளவுக்கு பல்லை கொண்டு வாயை கொண்டு அதை கடித்து கொள்ளட்டும். அவருடைய வாயில ஷைத்தான் நுழைகிறான். அப்ப ஷைத்தான் நுழைவதற்கான ஒரு வாய்ப்பை வாயை திறப்பதன் மூலமாக கொடுத்து விட வேண்டாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையில செய்து காட்டுறாங்க, மகான்களை தங்களுடைய வாழ்க்கையில ஃபாலோ பண்றாங்க. இந்த வலிமார்களினுடைய சகவாசம் 70,000 என்னன்னு தெரிஞ்ச ஒரு வலியோட, அம்மாரத்தில் 70,000 வகை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்ச ஒரு அல்லாஹ்வுடைய நேசரோடு யாருக்கு சுகபத்து கிடைத்து விட்டதோ அவர் இந்த உலகத்தில் பாக்கியம் பெற்றவர். அப்படிப்பட்ட ஒருவரோடு தொடர்பில் இருக்கிற போதுதான் அந்த அழுக்காறுகளை விட்டு இதயத்தை பாதுகாக்க முடியும். என இதயத்தினுடைய அழுக்காறுகள் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியங்கள். நான் புரிவதற்காக நம்முடைய மேன்மக்கள் சொல்லுவாங்க, இப்போ நம்ம உடுமலைப்பேட்டை ஒரு வெக்கேஷனல் டைம் பொள்ளாச்சிக்கு போயிட்டோம். பொள்ளாச்சியிலேருந்து எங்கேயோ போக நினைக்கிறோம். பஸ் எல்லாமே கூட்டமாக இருக்கும். கூட்டமாக இருக்கும்போது நாம் பஸ்ஸுக்காக ரொம்ப நேரம் காத்திருப்போம். கடைசியாக ஒரு பஸ்ஸு, அதில் ஒரு சீட்டு மட்டும் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உள்ளே போன உடனே. அதில் உட்காரலான்னு போகும்போது ஒரு ஆள் சொல்லுவார், பாய் உட்காராதீங்க, அங்கே ஒரு ஆள் வாமிட் பண்ணியிருக்காரு, வாந்தி எடுத்திருக்காரு. அப்போ அதில் நம்ம இருக்க மாட்டோம்ல. ஏன்னா அடுத்தவங்களுடைய வாந்தி நமக்கு ஒவ்வாமையை உண்டாக்கும், அதனுடைய ஸ்மெல் நமக்கு வாந்தியை உண்டாக்கும். அது ஒரு மாதிரி கொமட்டல் வந்துடும். அதனால நான் நின்றுட்டு போனாலும் போவனே தவிர அடுத்தவங்க வாந்தி எடுத்த இடத்துல நான் உட்கார மாட்டேன். இப்போ நம்முடைய இதயத்தில் வஞ்சகம், வாது, குசூது, கள்ளம், கபடம், போட்டி, பொறாமை, கெட்ட எண்ணம், ஆபாசம், காமம், பித்தலாட்டம், இது போன்ற ஆயிரக்கணக்கான குணங்கள் அழுக்காறுகளை உள்ளத்தில் ஏந்தி வச்சுக்கிட்டு பரிசுத்தமான அல்லாஹ், மிக மிக பரிசுத்தமானவனான அல்லாஹ், அவனுடைய பரிசுத்தத்திற்கு எல்லை என்பது இல்லை. அவ்வளவு அழகனான பரிசுத்தனான ரப்பு என்னுடைய இதயத்தில் வர வேண்டும், அவனுடைய அருளாசி என் இதயத்தில் பட வேண்டும் என்று கேட்டால், அழுக்காறுகளை சுமந்திருக்கிற உன்னுடைய இதயத்திற்கு ஆண்டவனின் அருள் எப்படி வரும் என்று கேட்கிறார்கள் இமாம் நகசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சாதாரண ஒரு மனுஷனுடைய வாந்தி உனக்கு பிடிக்கல, ஆனா ஆயிரக்கணக்கான வாந்திகளை இதயத்தில் ஏந்தி வச்சிருக்கிறிய. அப்ப இந்த வாந்திகள் ஏந்தப்பட்ட இந்த இதயத்திற்கு அல்லாஹ்வுடைய அன்பும் கருளும் எப்படி கிடைக்கும்? அந்த அழுக்காறுகளை முதல்ல வெளியே இருந்து கொண்டு வா. அங்க இருந்து அதுல இருக்கிற அந்த அழுக்காறுகளை வெளிப்படுத்தி, அப்படி வெளிப்படுத்தும் போது அல்லாஹ்வுடைய அருட்பார்வை உனக்கு கிடைக்குது. அதன் மூலமாக மிகப்பெரிய மாற்றங்களை ரப்பு உனக்கு தருகிறான். எந்த விதமான தொலைத்தொடர்பு சாதனங்களும் இல்லாம மக்காவில் மஸ்ஜிது நபவியினுடைய மிம்பர்ல நின்று பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு பின்னால் நிற்கிற சாரியா என்கிற ஒரு நபித்தோழருக்கு இங்கிருந்து உத்தரவிட முடிகிறது, சாரியா மலையை பார், சாரியா மலையை பார் என்று சப்தம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பர்ல இருந்து கொடுக்கறாங்க. பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு பின்னால இருந்து சாரியா அதை கேட்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்கன்னா அது ஒரு ஆச்சரியமான விஷயம் அல்ல. ஏன்னா உமருடைய நாவில் அல்லாஹ் பேசத்தான் செய்வான். அந்த வாயிலிருந்து வருகிற வார்த்தை எல்லாம் சத்திய வார்த்தை தான். ஆனா இங்க இருந்து பேசின உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தை படைத்தளபதி சாரியாவினுடைய காதுக்கு வந்தது. அது எப்படி வந்தது? அந்த வருகிற லெவலுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை உருவாக்கினாங்க. அவர்களுடைய உறுப்புகளை, எந்தெந்த உறுப்பு என்னென்ன கேட்கணும்னு அல்லாஹ்வும் ரசூலும் விரும்பினாங்களோ அதை மட்டும் கேட்கிற ஒரு பக்குவத்துக்கு அவங்கள உருவாக்கினாங்க. அந்த உறுப்புகளை சுத்தப்படுத்துறாங்க, அதுல இருந்த அழுக்காறுகளை அப்புறப்படுத்தினாங்க. கேட்கக்கூடாத காரியங்கள் கேட்க முடியாத அளவுக்கு ஒரு தடையை உண்டாக்குனாங்க. அப்படி உண்டாக்கிய காரணத்தால் இந்த உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் செயல்பட ஆரம்பித்தது. எல்லா உறுப்புகளும் செயல்பட ஆரம்பிக்க இதய பரிசுத்தம் மிக அற்புதமான காரணமாக மாறியது. அந்த காரணியாக மாறிய போது ஒவ்வொரு உறுப்பும் அதனுடைய காரியங்களை செய்ய ஆரம்பித்தது. உமர் எங்கிருந்து பேசினால் சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அங்கிருந்து கேட்டாங்க. இது போல எண்ணற்ற காரியங்களை சஹாபிகளால் இந்த உம்மத்திற்கு தர முடிந்தது. சையதுனா பரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு யுத்தகளத்துக்கு வந்திருக்கிறாங்க. பரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு யுத்தகளத்துல பார்த்த மக்கள் முஸ்லிம்கள் ஹஜ்ரத் பரா இப்னு மாலிக்கை சூழ்ந்துகிட்டாங்க. சூழ்ந்துகிட்டு சொன்னாங்க, நீங்க நபி அவர்களால் போற்றப்பட்ட சஹாபி, லவ் அக்ஸம பராஉன் லஅபர்ரஹுல்லாஹ், பரா அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு ஒரு காரியத்தை சொன்னால் அல்லாஹ் அதை செய்வான் என்று அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்பட்ட நீங்க அல்லாஹ் மேல சத்தியம் போட்டு எங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னு துஆ செய்யுங்கன்னாங்க. ஹஜ்ரத் பரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க,
அல்லாஹ்வே உன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும், அதோடு இந்த போர்க்களத்தில் கொல்லப்படுகிற முதல் ஷஹீதாக நான் ஆக வேண்டும், எனக்கு அந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்றார்கள். அது போலவே அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள், முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தது. என்றால் பரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபி அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் இதை கண்டிப்பா செய்வான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் செய்றான். எப்படி சாத்தியமானது? இந்த சாத்திய கூறுகளை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு உள்ள உருவாக்குறாங்க. அவங்களுடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்தினாங்க. பெருமானார் செய்த துஆக்கள் எல்லாத்தையும் நீங்க ஒட்டுமொத்தமா பார்த்து பாருங்களேன். ஒரு தோழர் வந்தார், யார சொல்லலாம், ரொம்ப முஷ்டியான ஆளு, ரொம்ப வலுவான ஆளு, இஸ்லாத்துக்கு வரணும்னு ஆசை, ஆனா இஸ்லாத்தினுடைய ஒரு சட்டம் அதுக்கு தடையா இருக்குது. என்னன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். நான் முஸ்லீம் ஆகுறேன், எனக்கு விபச்சாரத்துக்கு மட்டும் அனுமதி தாங்கன்னா, ஏன்னா ரொம்ப வலுவான ஆளு அப்படின்னாங்க. தோழர்கள் கொதிச்சாங்க. ரசூலுல்லாஹ் எல்லாரும் அமைதியாயிருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பக்கத்தில் கூப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசினாங்க. விபச்சாரத்துக்கு அனுமதி கேட்கிறியத்தா, இதே காரியத்தை உன் மனைவி செஞ்சா யார ரசூலுல்லாஹ் எனக்கு கோபம் வரும், இதே காரியத்தை உன்னுடைய மக அல்லது உன்னுடைய சகோதரி ஒவ்வொன்றா கேட்க ஒரு மறுத்துக்கிட்டே வந்தாரு. பெருமான் சொன்னாங்க, இதே கோபம்தான் நீ யாரோட விபச்சாரம் செய்ய நினைக்கிறியோ அவங்களுடைய ஆளுகளுக்கும் வரும். ஏன்னா ஒரு பெண்ணுங்கிற ஒருத்தருடைய மனைவியா இருக்கணும், அல்லது ஒருத்தருக்கு அம்மாவா இருக்கணும், அல்லது ஒருத்தருக்கு மகளா இருக்கணும், அல்லது ஒருத்தருக்கு சகோதரியா தான் இருக்கணும். இதே கோபம் அவங்களுக்கும் வருமா இல்லையா அப்படின்னு உடனே அவர் அப்படி மாறிட்டார். என்னை மன்னிச்சிடுங்க யார சொல்லா, நான் இனிமேல் அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டேன். அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக துஆ செய்கிறாங்க. அல்லாஹும்ம ஃபிர் தம்பா, அல்லாஹ்வே இவருடைய பாவத்தை மன்னிச்சிரு, வத்தஹிர் கல்பஹு, இவங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்து, வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, இவங்களுடைய அபயத்துக்கு கற்பு அந்த நெறியோட வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துரு, அதன் மூலமா எந்த தவறும் இல்லாம இவரை நீ பாதுகாத்துரு. இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச பிரார்த்தனை தஹீர் கல்பா, அவங்களுடைய கல்பை அல்லாஹ்வே நீ பரிசுத்தப்படுத்து. எந்த கல்பு பரிசுத்தமா இருக்குதோ அந்த பரிசுத்தமான கல்புல கேடுகட்ட சிந்தனைகள் வராது, கேடுகட்ட எண்ணங்கள் வராது. அப்ப கேடுகட்ட எண்ணங்கள், வக்கிர புத்திகள், இது போன்றவைகள் வருது அப்படின்னு சொன்னா அதுல இருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னா அதற்கான முதல் வேலை அந்த உள்ளத்தை சுத்தப்படுத்தணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சழி செய்றாங்க. அந்த சழியினுடைய நேரத்தில் சஃபா மர்வாவுக்கு மத்தியில் போகும்போது திறந்த வெளியில காத்து வேகமாக அடிச்சு ஒரு கோழியினுடைய ரெக்க காத்துல பறந்து வந்துச்சு. அந்த ரெக்க நபியினுடைய தாடியில உட்கார்ந்துருச்சு. அதை பார்த்த உடனே செய்தனா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த தாடியை எடுத்து ஒரு ஓரமாக கொண்டு, அந்த முடியை எடுத்து, அந்த ரெக்கையை எடுத்து ஒரு ஓரமாக கொண்டு போட்டாங்க. இதை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் துஆ செய்றாங்க, அல்லாஹ்வே உபய் இப்னு கஅப் அவருடைய உள்ளத்தில் இருந்து எது வெளியே போகணும்னு நினைச்சு இன்னும் போகாம இருக்குதோ அதை அல்லாஹ்வே நீ போக்கிரு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஹஸ்ரத் கோபப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், என்னமோ தெரில கோபமா வருது, எனக்கு கோபம் வர்றது விருப்பம் இல்லை, போகணும் தான் நினைக்கிறேன், ஆனா போக மாட்டேங்குது. பெருமானார் சொல்றாங்க, உபய் போகணும்னு நினைச்சு போகாம இருக்கிற ஒரு குணத்தை அல்லாஹ்வே உபையினுடைய கல்புல இருந்து நீ போக்கிரு. நபியினுடைய எல்லா பிரார்த்தனைகளினுடைய மையமும் இதயமாகவே இருக்குது. அதை பரிசுத்தப்படுத்தி அதுல இருந்து மக்களை வெளியே கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தர்பாரில் அவர்களை கொண்டு நிறுத்தணும்னு ஆசைப்பட்டாங்க. அருமையானவர்களே, இன்னைக்கு உலகத்தினுடைய அமைப்புல நிறைய விஷயங்கள் இருக்குது, உலகத்துல நிறைய விஷயங்கள் பரவலா கிடக்குது. அதுல ஒண்ணு சந்தேகம், பெரிய வியாதி சந்தேகம். நீங்க சொல்றது புகாரில வருதா? இது ஒரு வகையான சந்தேகம். நம்ம ஜமாத்துக்காரங்க இதை சொன்னாங்களா? இது அடுத்த சந்தேகம். ஜமாத்துக்காரங்க சொன்னா ஓகே, கரெக்டா தான் இருக்கும். தௌஹீத் ஜமாத்துக்காரங்க அவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். கோயம்புத்தூர்ல அஜீஸ் சொன்னா அது கரெக்டா இருக்காது, ஏன்னா அவங்க அதை சரின்னு சொல்லணும். இப்படி ஒரு எண்ணம். அஜித்து அவர் பேசுறதும் கரெக்ட் மாதிரி தெரியுது, நீங்க பேசுறதும் கரெக்ட் மாதிரியே தெரியுது, ரெண்டுமே மாதிரி தான், இன்னும் அவருக்கு ஒரிஜினல் வரல. இப்படி நிறைய சந்தேகம் இருக்கு. இந்த சந்தேகத்தினுடைய பெயர்ல நமக்கு நிறைய சங்கடங்கள் இருக்கு.
ரெண்டாவது கவனக்குறைவு. ஒரு முக்கியமான பெரிய வியாதி கவனக்குறைவு. நம்முடைய மேன்மக்கள் சொல்லுவாங்க, எது நடந்தாலும் எருவு மாட்டுக்கு மேலே மழை பெஞ்ச மாதிரி. ஒரு சமூக அக்கறை இல்லாத நிலை. நான் ஏன் வாழுறேன், என்னால இந்த உம்மத்துக்கு என்ன கிடைக்கணும், எதுவுமே தெரியாத ஒரு சமூக அமைப்பு. இளைஞர்கள் ஒரு சிலர் பேர் இருக்கிறாங்க, அவங்க ஏன் நம்ம எதுக்கு இருக்கிறோங்கிறதே விளங்கல. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கா இல்லையா? அல்லாமா இப்னு கையும் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, 6 விஷயம் நீங்க சாலிஹீன்களோடு தொடர்பு கொள்ளும் போது உங்கள்கிட்ட இருக்கிற 6 வெளியே போய் அல்லாஹ் விரும்புகிற 6 உள்ள வரும். ஒரு அல்லாஹ்வினுடைய நேசர்களோடு நீங்க தொடர்பு கொண்டா ஒரு 6 தீமைகள் வெளியே போயிடும், அல்லாஹ் விரும்புகிற 6 குணங்கள் உள்ள வந்துடும். அதுல முதலாவது உங்களுடைய மனசுல இருக்கிற சந்தேகம் போயிடும். சந்தேகம் போய் யக்கீன்ங்கிற உறுதிப்பாடு வந்துடும். நீங்கள் தரீக்கத்தில் உண்மையான காமிலான முரப்பியான வலிமார்களோடு ஷேகுமார்களோடு இருக்கிற பிள்ளைகளை எந்த ஒரு காலகட்டத்திலையும் சந்தேகத்தால் அவங்கள சரிக்கவே முடியாது, அவங்கள விளைவிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க தங்களுடைய மேன்மக்களினுடைய சுகபத்தின் மூலமாக தங்களுடைய இதயத்திலிருந்து சந்தேகத்தை அப்புறப்படுத்திட்டாங்க. இதை பேசுறதுனாலையோ இதை எழுதுறதுனாலையோ அவர் இப்படி சொல்லுவாரு இவர் இப்படி சொல்லுவாரு அப்படிங்கிற லவ்மத் பழிப்பை கண்டு பயப்படுற குணம் இந்த மாதிரி பிள்ளைங்கள்ட்ட அல்லாஹ் பெரும்பாலும் கொடுக்க மாட்டான். அதனால இந்த சந்தேகத்தில் இருந்து உறுதி கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு முதலாவது காரணம் நல்லவர்களோடு ஏற்படக்கூடிய தொடர்பு, அல்லாஹ்வுடைய வலிமார்களோடு ஏற்படக்கூடிய தொடர்பு. அந்த தொடர்பின் மூலமாகத்தான் நாம் சந்தேகத்திலிருந்து வெளியே வர முடியும். இந்த எல்லாத்துக்கும் உதாரணம் சொல்லணும்னு ஆசை தான். நான் சொன்ன நேரத்தில் இன்னொரு 5 நிமிஷம் தான் இருக்கு. இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹ் ஆரம்ப காலத்தில் சூஃபிகளையும் வலிமார்களையும் கடுமையாக விமர்சிக்கக்கூடியவங்க. ஆனால் பிற்காலத்தில் ஒரே ஒரு முறை கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹுடைய தர்பாருக்கு வந்து சென்றார். வந்து சென்றதற்கு பின்பு இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹ்வுக்கு உள்ளால் பெரிய மாற்றம் வந்தது. அந்த பெரிய மாற்றத்தினுடைய விளைவு ஒரு 3 கித்தாபுகள் எழுதியிருக்கிறாங்க. அதில் ஒரு கித்தாபு ஹைருல் பஷரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மௌலிதுகள் ஓதுவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படிங்கிற பேர்ல இந்த கித்தாபை அவங்க எழுதுறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஏற்பட்ட ஒரு சுஹபத். அவங்க மனசுக்கு உள்ள இருந்த தல்பீஸே இப்லீஸ்ல ஏற்பட்ட சில சந்தேகங்கள் மகானாய கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய சுஹபத்திற்கு பின்னால் அது வெளியே போச்சு. அப்ப சந்தேகத்தில இருந்து உறுதி வரணுமா, நல்லவர்களின் சகவாசம் வேண்டும். ரெண்டாவது சொன்னாங்க முகஸ்துதியில இருந்து இஹ்லாஸ் வரணுமா. இந்த முகஸ்துதி இருக்குதே ரொம்ப மோசமான ஒரு வியாதி, அல்லாஹ் காப்பாற்றணும். பேருக்காக புகழுக்காக இன்னைக்கு எல்லாம் அப்படித்தான் வாங்க முடியும். மாபெரும் கொடைவள்ளல் அண்ணன் அப்துல் ரஹீம் அப்படின்னு சொன்னா ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். முன்னால ஒரு அண்ணன் பின்னால ஒரு அண்ணன் அப்படி போட்டா தான் காரியம் நடக்குங்கிற மாதிரி ஒரு வகையான முகஸ்துதி. அதுபோல நான் அல்லாஹ்வுக்காக கைகட்டி தொழுறேன், எனக்கு முடியல, ஃபர்து மட்டும் தொழுதரலான்னு நினைச்சிட்டு சலாம் கொடுக்குறேன். சலாம் கொடுக்கும்போது அஜத் வந்துட்டாக. அஜத்தை பார்த்த உடனே மனசு சொல்லுது, சுன்னத் தொழாம உட்காந்து அவர் எதுவும் நினைச்சுக்குவாங்கட. அல்லாஹு அக்பர். அப்ப இது போன்ற முகஸ்துதிகள், இந்த முகஸ்துதியில இருந்து வெளியே வந்து இஹ்லாஸ், முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக அமல் செய்தல். இந்த அல்லாஹ்வுக்காக அமல் செய்தல் என்கிற குணத்தை நல்லவர்களினுடைய சகவாசம் நமக்கு வாங்கி தரும். இப்னு கையும் ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார்கள், மூணாவது கஃப்லத்தில இருந்து, கவனக்குறைவில் இருந்து விழிப்புணர்வு என்கிற நிலை வரும். நாம் ரொம்ப கவனமா கேட்கணும். கஃப்லத், அந்த கவனக்குறைவு இருக்குதே, இது நரகவாசிகளினுடைய குணம். கவனக்குறைவு என்பது நரகவாசிகளினுடைய குணம். எல்லா நிலையிலும் ஒரு மூமின்
விழிப்புணர்வு பெற்றவராகவே இருக்க வேண்டும். நரகவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, நரகத்திற்காக நாம் மனுஜின் வர்க்கத்திலிருந்து நிறைய நபர்களை படைச்சிருக்கிறோம். அவங்களுக்கு இதயம் இருக்கும், சிந்திக்க மாட்டாங்க. கண்ணு இருக்கும், பார்க்க மாட்டாங்க. காது இருக்கும், கேட்க மாட்டாங்க. அவங்க கால்நடைகளை போல, பல் இல்லை இல்லை இவங்க அதை விட கேடுகட்டவங்க என்று பேசிட்டு அடுத்து அல்லாஹ் அந்த ஆயத்தை முடிக்கிறான். உலாயிக ஹுமுல் காஃபிலூன், இவர்கள் கவனக்குறைவானவர்கள். இந்த கவனக்குறைவானவர்கள் தான் நரகவாசிகள் என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் கவனக்குறைவு இருக்கக்கூடாது. திக்ரினுடைய சபைகளில் தூங்குகிற குணம் ஒருவருக்கு வந்தால் அவர் கவனக்குறைவோடு இருக்கிறார். எங்கே விழிப்பு வரணுமோ அங்கேயும் உட்கார்ந்து தூங்குறார். அப்ப விழித்த நிலையில், கண் மட்டுமல்ல கல்பும் விழித்த நிலையில் அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய தௌஃபீக் ஒரு மனிதருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு நல்லவர்களுடைய சகவாசம் தேவைப்படுகிறது. அஞ்சாவது சொன்னாங்க, உலக ஆசையில இருந்து ஆகிரத்தினுடைய ஆசை உண்டாகணும்னா நல்லவர்களுடைய சகவாசம் தேவை. எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, மாணவர்களுக்கு பேசுறாங்க. அவங்களுடைய ஒட்டகத்தை ஒரு தங்க கயிற்றுல கட்டியிருந்தாங்களாம். அவங்களுடைய ஒட்டகத்தை ஒரு தங்க கயிற்றுல கட்டியிருந்தாங்களாம். சபையில் இருந்த மாணவர் ஒருத்தர் யோசிக்கிறாரு, ஜாஹிது, ஆரிஃபு, வலியுல்லா, அஷ்ரஃபு அப்படியெல்லாம் இருக்கிற நம்முடைய உஸ்தாது முரப்பி தங்க கயிற்றுல ஒட்டகத்தை கட்டியிருக்காங்கள அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு ஏழை ஒருவர் வந்தார். வந்தவர் சொன்னாரு, ஹஸ்ரத் ரொம்ப ஏழைனா, எனக்கு ரொம்ப தேவை இருக்குது, எனக்கு ஏதாவது தாங்கன்னாங்க. எந்த மாணவர் சந்தேகத்தோடு உட்கார்ந்தாரோ அவரை கூப்பிட்டுங்க, வாத்தா அந்த கைத்தை அவுத்து கொடுத்துருன்னாங்க. கைத்தை அவுத்து அவங்கள்ட்ட கொடுத்துருங்கன்னாங்க. அந்த தங்க கைத்தை அவுத்து அவர் கையில் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இந்த மாணவர் உட்கார்ந்த உடனே ஹவுசுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன்னமா நஜ்மவு ஹாதிஹில் அம்வால லி ஹாதிஹில் மவாகிஃப், நாம் பொருள்களை ஒன்று சேர்த்து வைத்திருப்பதெல்லாம் இப்படி சில உதவிகளை செய்வதற்குத்தான். அல்லாம குதிரை கட்டி இத்தனை நாள் கைத்துல தான் கட்டியிருந்தேன், இன்னைக்கு ஏன் தங்கத்தை எடுத்துட்டு வந்து கட்டினேன்? இதை ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். நான் ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நினைச்சோம்னா அதை வாங்குறதற்கு அல்லாஹ் ஒருத்தன் அனுப்புவான். ஒருவர் வாங்குவதற்கு வருவார் என்பதற்காக நான் கொடுக்கல, இதை ஒருத்தங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைச்சேன், அதை வாங்குறதுக்கு அல்லாஹ் ஒருத்தர் அனுப்புறான். அதனால இந்த நிலைக்காக தான் நான் பொருளை ஒன்று சேர்த்திருக்கிறேன். நான் அப்ப இந்த உலக மோகத்தில் இருந்து ஆகிரத்தின் பக்கம் திருப்பி விடுவது, இது ஐந்தாவது குணம். அடுத்து இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், பெருமையில இருந்து பணிவின் பக்கம். பெருமையில இருந்து பணிவின் பக்கம். சாலிஹீன்களுடைய சகவாசம் எந்த காலத்திலும் தலைகணத்தை தராது. மேன்மக்களினுடைய தொடர்பு எந்த காலத்திலும் இதயத்தில் பெருமையை உண்டாக்காது, ஒரு பணிந்த நிலையை உருவாக்கும். இந்த பணிந்த நிலை உங்களுக்கு அதன் மூலமாக கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக கெட்ட எண்ணத்தில் இருந்து நசீகத் என்கிற நலவை நாடும் குணம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? இந்த 6 கெட்ட குணமும் வெளியே போய் 6 நல்ல குணம் உள்ள வரணும்னா சாலிஹீன்களுடைய சகவாசத்தை கையில் எடுங்கள், இரு உலகத்திலும் வெற்றி பெறலாம் என்கிறார்கள் அல்லாமா இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதனாலதான் இந்த உலகத்துல நாம வாழக்கூடிய இந்த சமகாலத்துல 1008 சிக்கல்கள், பிரச்சனைகள், நமக்கு இதயத்திற்கு நெருக்கடியை உண்டாக்குற பல காரியங்கள் நிகழ்ந்தாலும் கூட நாம் அமைதியாக எல்லா நிலையிலும் அல்லாஹுவே கதி என்று கிடக்கக்கூடிய ஒரு உபூதியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடிமைத்தனத்தினுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு சாலிஹீன்களுடைய சகவாசம் மிக முக்கியமான காரணம் என்பதை நாம் புரிந்து கொண்டு அதன் வழியில் நடக்கக்கூடிய தௌஃபீக்கை ரப்புல் ஆலமீன் நசீபாக்கி அருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சத்தமா பதில் சொல்லிருங்களேன்.
மிக சுருக்கமான நேரம், சும்மா 40 நிமிஷம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஹசரத் அவங்க 40 நிமிஷத்துக்குள்ளேயே தங்களுடைய அற்புதமான அந்த உரையை சுருக்கிக் கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா ஹசரத் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல உடல் சுகத்தையும் அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு கல்வி ஞானத்தையும் கண்டிப்பாக தருவானாக என்று துஆ செய்கின்றேன். இறுதியாக நன்றி உரையை நிகழ்த்துவதற்காக வேண்டி உடுமலை காந்திபுரம் மஸ்ஜித் நூர் பள்ளிவாசலுடைய இமாம், உடுமலை மாவட்ட வட்டார ஜமாத் உலமா சபையுடைய பொருளாளர்